நம்ம இன்னைக்கு வந்து கிட்டோடைய அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு லினக்ஸ் மிஷினில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GUIல பார்த்தோம். ஓகேங்களா, டுடே வி ஜஸ்ட் லேர்ன் சம்திங் இன் டைரெக்டாக லினக்ஸ் மிஷின்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு. ஓகேங்களா, மேஜராக எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது. கமாண்ட்ஸ் வைஸ் சேம் தான். ஓகேங்களா, இன்ஸ்டாலேஷன் மட்டும் அங்கே என்ன பண்ண போறீங்க, நீங்கள் என்ன OS யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஓகேங்களா, நீங்கள் அமேசான் லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, install gitன்றது கொடுக்க போறீங்க. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் Ubuntu யூஸ் பண்ணீங்கன்னா apt-get, தட்ஸ் இட். ஓகேங்களா, மற்றபடி மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம GUIல போனாலும் நம்ம என்ன பண்ணோம், கிட் பேஷ்ல போயிட்டு CLI கமெண்ட் தான் யூஸ் பண்ணோம். கரெக்டா கைஸ்? ஆமா தானே? ஆமா ஆமா இல்ல திடீர்னு சைலண்டா இருக்கும். நான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மிஷின் ரன்னிங்ல இருக்கா? மிஷின் டெராஃபார்ம் மிஷின் ரன்னிங். ஓகே, ஆல்ரெடி நான் ரன்னிங்ல இருக்க மிஷின் எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஐபி எல்லாருக்கும் மிஷின் கனெக்ட் பண்றது இதெல்லாம் தெரியும்ல. ஆல்ரெடி நான் லினக்ஸ் கிளாஸ்லயும் எடுத்திருப்பேன். ஓகேங்களா, இன்கேஸ் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு கேட்கிறேன். எல்லாருக்குமே புட்டி வழியா எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியல கைஸ்? தெரியும் தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் as usual sudo yum update. ஓகே, என்னோட என்வரான்மெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். தென் sudo yum install git அப்படின்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், கிட்ன்றது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, ஆல்ரெடி இன்ஸ்டால்ட். ஓகே, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதுதான் கைஸ் கமெண்ட். ஓகேங்களா, sudo yum install git அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கிட்ன்றது உங்களுடைய லினக்ஸ் பேஸ்ட் மிஷின்ல இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, வேணும்னா நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். git -hyphen வெர்ஷன் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கிட் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அது வந்துடும். ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் டைரக்டரி. ஓகே, பிரான்ச்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா, அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்சைட் த பிரான்ச் ஃபோல்டருக்குள்ள போறேன். ஓகேங்களா, இங்க நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு கிரியேட் அ ஃபைல்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபைல்ஸ்ல ஏதோ ஒன்று நீங்க என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஓகேங்களா, இதே மாதிரி I just create one file. ஓகேங்களா, லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்துருந்தோம்ல, என்னென்னலாம் பார்த்துருந்தோம் கைஸ்? லாஸ்ட் செஷன்ல என்னென்னலாம் பார்த்துருந்தோம்? கிட் புஷ் வரைக்கும் பாத்துறோம். கிட் புஷ் வரைக்கும் பார்த்தோம். கரெக்ட்டா? கிட்ல வேரியஸ் கமெண்ட்ஸ். கிட்டோடைய நார்மல் ஃப்ளோ பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? அது எதுல ஸ்டார்ட் ஆகும், எதுல முடியும் அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ரைட்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே சேம் ஃபார்மட் தான். ஓகேங்களா, நம்ம பிரான்ச்சிங். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பிரான்ச் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஓகேங்களா, ஏன் நம்ம டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும்? எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கிளைண்ட்டும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு கிளைண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா லைக் ஒரு ஸ்ப்ரிண்ட்டை போட்டு நம்ம ஒரு பிரான்ச்சில் வச்சுட்டு இப்போ அடுத்த ஸ்ப்ரிண்ட் பேரலாக ஒர்க் பண்ணுறாங்க, ஆர்கிடெக்சரல் டீம் தனியாக ஒர்க் பண்ணுறாங்க, ஃபீச்சர்ஸ் டீம் தனியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களது இன்டர்ஃபர் ஆகாமல் தனித்தனி பிரான்ச்சாக வச்சுக்கிட்டு பிரான்ச்சில் வந்து கம்ப்ளீட்டாக சோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லைக் அந்த ஃபீச்சர் டெவலப்மெண்ட் முடிஞ்சோடனே தே கேன் மெர்ஜ் டு மெயின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் ஒரு தனித்தனி ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணும் போது அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிண்ட் 1க்கு ஒர்க் பண்றீங்க. ஓகேங்களா, நான் வந்து ஸ்பிரிண்ட் 2க்கு ஒர்க் பண்றேன். ஓகேங்களா, அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே பிரான்ச்ல ஒர்க் பண்ணோம்னா என்ன ஆகும், என்னுடைய சேஞ்சஸ்க்கும் உங்களுடைய சேஞ்சஸ்க்கும் எந்த விதமான
இதுவுமே இருக்க போறதில்ல. கரெக்ட்டா? எந்த விதமான இன்க்ளூஷனுமே இருக்க போறதில்ல. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றேன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்படிதான் நார்மலா ஒர்க் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2மே என்ன பண்ணுவோம், நாம ஒரே பிளேஸ்ல எடுத்துட்டு வந்து வைக்க முடியாது. ஓகேங்களா? தட் இஸ் எ மேஜர் திங். ஓகேங்களா? ஒரே பிளேஸ்ல வச்சா என்ன ஆகும்? எது என் ஃபைல், எது உங்க ஃபைல்ன்னு உங்களால பிரிக்க முடியுமா? ஒரே ஃபோல்டர்ல வச்சீங்கன்னா? முடியாது. முடியாது. ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங். இந்த பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜின்றது நீங்க என்ன மாரி பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நாம பேசிக்கா என்ன மாரி பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம்னா, வி ஆர் யூசிங் எ மாஸ்டர் அண்ட் ஃபியூச்சர் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம்? மாஸ்டர் அண்ட் ஃபியூச்சர் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். ஓகே. எப்பவுமே நம்மளுடைய ஒரிஜினல் சோர்ஸ் கோட் ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம டெப்ளாய் பண்ற ஒரு சோர்ஸ் கோட் எங்க தான் இருக்கும்? நம்மளுடைய மாஸ்டர் பிரான்ச்ல தான் இருக்கும். ஓகேங்களா? எய்தர் சம் பெர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அத வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ல வச்சிருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, மெயின்லயே வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு கீழ வி ஹேவ் அ என் நம்பர் ஆஃப் சப் ஃபோல்டர்ஸ். என்னென்ன சப் பிரான்ச்சஸ் இருக்குன்னா, டெவ்வுக்கு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருப்பான். ஓகே. டெஸ்ட்க்கு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருப்பான். ப்ரீ ப்ராடுக்கு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? இதையே சப்பார்ட்டா பிரிச்சு வி ஹேவ் அ டெவ், டெஸ்ட், UAT. யூஆர்டி இருக்கலாம். ஓகேங்களா? ப்ரீ ப்ராட். ஓகேங்களா? யூஆர்ட் ஆர் ப்ரீ ப்ராட் எது வேணாலும் இருக்கலாம். இந்த மாரி தே ஆர் கிரியேட்டிங் எ சப் பிரான்ச்சஸ். ஓகேங்களா? என்னுடைய மெயின் பிரான்ச் இதான். ஓகேங்களா? இதுல இருந்து என்ன பண்ண போறேன், ஐ வாண்ட் டு கிரியேட் எ சப் பிரான்ச்சஸ். ஓகேங்களா? இது எல்லாமே என்னுடைய சப் பிரான்ச்சஸ். ஓகேங்களா? டெவ்வா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், ப்ரீ ப்ராடா இருக்கட்டும். ஓகே. கிளியரா? இப்போ நம்ம எல்லாமே எதுக்கு ஒர்க் பண்ணுவோம்? ஸ்பிரிண்ட்க்கு ஒர்க் பண்ணுவோம், ஃபியூச்சர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னேன். கரெக்ட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் எங்க நம்ம மூவ் பண்ணுவோம்? எங்க நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெவலப்மென்ட்ல தான் ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 டெவலப்பர் இருக்கான்னு வைங்க. ஓகேங்களா? 5 டெவலப்பரும் டிஃபரெண்ட் ஸ்பிரிண்ட்க்கு ஒர்க் பண்றான். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் 1, 2 நான் இப்போதைக்கு இங்க இடம் இல்லாததால ஜஸ்ட் ஒரு 4 மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? என்ட்ட என்ன பண்றேன், 4 பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ண போறேன். இந்த பிரான்ச்சஸ் எதுலருந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய டெவ்ல இருந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து டெவ், டெஸ்ட், ப்ரீ ப்ராடக்ட்னு 3 பிரான்ச் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இந்த டெவ்ல இருந்து என்ன பண்றேன், சப் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? டெவ்ல இருக்க கோட வச்சு நான் என்ன பண்றேன், 4 ஃபியூச்சர் பிரான்ச்சஸ் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? இந்த 4 ஃபியூச்சர் பிரான்ச் நான் கிரியேட் பண்ணேன் இல்லைங்களா? இந்த ஒரு ஃபியூச்சர் பிரான்ச்லயும் அந்த டெவலப்மென்ட் முடிச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான்? இங்க இருக்கிற கோட எங்க ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுவான்? என்னுடைய டெவ் பிரான்ச்க்கு மூவ் பண்ணுவானா? மெர்ஜ் பண்ணுவானா? கைஸ் கான்செப்ட் புரியுதுல்ல? புரியுது. இது வந்து ஃபியூச்சர் 1 ஓகேங்களா? இது வந்து ஃபியூச்சர் 2. இது என்னுடைய ஃபியூச்சர் 3. இது என்னுடைய ஃபியூச்சர் 4. ஓகேங்களா? இங்க ஒரு டெவலப்பர டெவலப் பண்ணி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு அவன் ஃபீல் பண்ணானா, அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய சேஞ்சஸ ஃபர்ஸ்ட் டெவ்வுக்கு மெர்ஜ் பண்ணுவான். ஓகேங்களா? டெவ்வுக்கு வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்? உங்களுடைய அத வந்து வி ஆர் யூசிங் எ மாஸ்டர் அண்ட் ஃபியூச்சர் பேட்சிங் ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் இல்லைங்களா? இதுதான். ஃபியூச்சர்ல இருந்து என்ன பண்றோம்? நம்மளுடைய இன்னொரு ஃபியூச்சருக்கு டெவ்ன்றது ஒரு ஃபியூச்சர் தான். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்றோம். ஓகேங்களா? இந்த மெர்ஜ்க்கு வி ஹேவ் சம் சர்டைன் திங்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரியல் டைம்ல. நமக்கு என்னன்னா டைரக்ட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது? மெர்ஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, புல் ரெக்வெஸ்ட்ன்னு ஒண்ணு ரைஸ் பண்ணுவீங்க. என்ன ரைஸ் பண்ணுவீங்க? மெர்ஜ் பண்றதுக்கு புல் ரெக்வெஸ்ட்ன்னு ஒண்ணு ரைஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த புல் ரெக்வெஸ்ட்ட ஒரு பெர்சன் என்ன பண்ணணும்? அப்ரூவ் பண்ணா தான் அந்த மெர்ஜே நடக்கும். கிளியரா? ஓகே. ஓகேங்களா? இப்ப நீங்க நெனச்ச உடனே என்ன பண்ண முடியாது? எடுத்துட்டு போயிட்டு மெர்ஜ் பண்ணிற முடியாது. ஏன்னா, இந்த மாரி மெர்ஜ் பண்ற ஆப்ஷன் குடுத்தா என்ன ஆயிடும்? சம்டைம்ஸ் நீங்க உங்களுடைய கோடே வேலிடேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. பங்ஷனாலிட்டி ஒழுங்கா பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்னா, ஓகேங்களா? ஒரு ஜூனியர் கையில எடுத்துட்டு போய் குடுக்குறீங்கன்னு வைங்களேன், கிட் அக்சஸ் அவன் என்ன பண்ணுவான்? ஆர்வ கோளாறுல அவன் பண்ணது தான் கரெக்ட்ன்னு நெனச்சு எடுத்துட்டு போய் என்ன பண்ணிடுவான்? கோட டைரக்ட்டா எடுத்துட்டு போய் மெயின்லயோ இல்ல மாஸ்டர்லயோ போட்டு விட்டுருவான். ஓகேங்களா? அதனால இந்த மாரி சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? புல் ரெக்வெஸ்ட் அப்படின்றத ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, வி ஆர் யூசிங் எ மேக்கர் செக்கர் கான்செப்ட். என்ன கான்செப்ட்? மேக்கர் செக்கர். மேக்கர் செக்கர். ஓகேங்களா? மேக்கர் செக்கர்னா என்னது? எனி ஐடியா? பேங்கிங் டொமைன்ல இத யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர்வைஸ் பர்சனுக்காக மேக்கர் வில் கிரியேட் இப்போ task and checker will supervise and ensure that
இட் டசன்ட் ஹேவ் எனி இஷ்யூ ஆர் ஃப்ளா. எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த ஃபியூச்சர் 1 இருக்கு இல்லையா, இந்த ஃபியூச்சர் 1 ஓகேங்களா, நான் தான் வந்து பார்த்தா டெவலப்பர். ஓகேங்களா, நான் தான் வந்து டெவலப்பர். நான் தான் யாரு, இந்த கோடை மேக் பண்ண பர்சன். ஸோ நான் தான் யாரு, மேக்கர். ஓகேங்களா, செக்கர்ன்றவர் யாரா இருப்பார்னா என்னோட டீம் லீடர் இருப்பார். ஓகேங்களா, என்னோட டீம் லீடா இருக்கலாம், ஆர்எல்ஸ் என்னுடைய மேனேஜரா இருக்கலாம். அவர் தான் யாரு, செக்கர். அவருடைய வேலை என்ன, நான் பண்ணிருக்க கோடு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சும்மா ஒரு தடவை வேலிடேட் பண்ணிட்டு அந்த மர்ஜ் ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்றது. ஓகேங்களா, ஆனா ரியல் டைம்ல எந்த மேனேஜர்ஸும் எந்த டிஎல் என்ன பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் செக் பண்ண மாட்டாங்க. ஒரு சில டிஎல்ஸ் செக் பண்ணலாம். ஓகேங்களா, எல்லாரும் செக் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா, அவன் என்ன பண்ணுவானா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நான் புல் ரெக்வெஸ்ட் வந்திருக்கா, ஓகே அப்ரூவ் பண்ணிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஆனா ரியல் கான்செப்ட் அது கிடையாது. ஓகேங்களா, மேக்கர் செக்கர்னா என்னன்னா we need to validate something. ஓகேங்களா, கிளியரா? நம்ம என்னென்ன கான்செப்ட் இப்போ சொல்லியிருக்கேன், we are using the சொல்லுங்க. ஓகே, மேக்கர் செக்கர் கான்செப்ட். ஓகேங்களா, இதுதான் மேக்கர் செக்கர் கான்செப்ட். அண்ட் we are using a master and future branching strategy. என்ன பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டா மாஸ்டர் அண்ட் ஃபியூச்சர். ஓகேங்களா, என்ன உங்களுடைய ஃப்ளோ எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்கர் செக்கர் கான்செப்ட் மூலியமா நான் என்ன பண்றேன், என்னுடைய சேஞ்சஸை மர்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, கிளியர்? இப்போ நான் டெவுக்கு மூவ் பண்ணிட்டேன், அடுத்தது என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா டேரக்டா டெவ்ல இருந்து மாஸ்டருக்கு இல்லை மெயினுக்கு போடுவேனா அப்படின்னு கேட்டேன்னா ரியல் டைம்ல அப்படிலாம் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டெவ்ல இருந்து டெஸ்ட்டுக்கு நம்ம கூட மர்ஜ் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். அப்ப என்னால மர்ஜ் பண்ண முடியுமா, முடியாதா? கூட பண்ண முடியும். பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே போல டெஸ்ட்ல இருந்து என்ன பண்ணுவேன், ப்ரீ ப்ராடுக்கு மர்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா, ப்ராட்ல இருந்து எங்க மர்ஜ் பண்ணுவேன், லாஸ்டா மாஸ்டருக்கு மர்ஜ் பண்ணுவேன். அப்போ மாஸ்டருக்கு நீங்க மர்ஜ் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரு கோ லைவ்க்கான கோட தான் என்ன பண்ணணும், மாஸ்டர் ஆர் மெயின்ல மர்ஜ் பண்ணணும். கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? ஓகே ஓகே தேவா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இப்ப இது ரிலேட்டட் இல்ல, இப்ப எனக்கு ஒரு ஃபைல 2 பேர் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதை கிட்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? இப்போ சப்போஸ் நான் ஒருத்தன் அந்த ஃபைல் எடுத்து யூஸ் பண்றதுக்கும் அடுத்த இன்னொருத்தர் வந்து அந்த ஃபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியுமா? ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நம்ம பண்ண முடியாதுங்க. அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணீங்கன்னா நம்ம கிட்டுக்கு வந்ததுக்கான ஸ்கோப்பே போயிடும். ஓகேங்களா, ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு மீன் என்னது, அந்த ஃபைல்ல யாராலுமே ஒரே ஒரு டெவலப்பரை தான் அட் அ டைம்ல ஒர்க் பண்ண முடியும். கரெக்டா? அப்படி நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா நம்ம கிட்டுக்கே வர தேவையில்லை. என்ன பர்பஸ்க்காக இதை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீன் வைல் வந்து நான் இன்னைக்கு லீவ்ல போயிட்டேன். இன்னொரு பையன் வந்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி அவன் ஒரு வேற சேஞ்சஸ் பண்றான். எனக்கு தெரியாம அவன் வந்து முன்னாடியே கமிட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு சேஞ்சஸ் பண்ணி கமிட் பண்ணிட்டான் ஆகும்னு சொல்றீங்க. கரெக்ட்டா? அதுதான் நம்ம இன்னைக்கு கான்செப்ட்லயே பார்க்க போறோம். அந்த மாதிரி ஆகாம எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம், அப்படி நடந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை ரிவர்ட் பேக் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தான் பார்க்க போறோம். ஒரு வார்த்தை தேவை, நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நாங்க இந்த வெர்ஷன் கண்ட்ரோல கொண்டு வரும்போது ரேஷனல் ரோல்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு இந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங். இல்ல உங்க வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஓகே, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேஷனல் ரோல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த சொல்யூஷனை கொண்டு வந்தது. ஐபிஎம்மோட ரேஷனல் ரோல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்தாங்க, இந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங்கிறது. இப்போ பெட்டரா இருக்கா வாய்ஸ்? கொஞ்சம் பரவாயில்லை. ஓகே, ஸோ நாங்கள் இது வந்து நாங்கள் இயர்லி 2000 வரும்போது முதல்ல 2001 2002 இந்த 2 கம்பெனி தான் இருந்தது. ஐபிஎம்மோட ரேஷனல் ரோல்ஸ் தான் இருந்தது. அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த இஷ்யூஸ் இருந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக மைக்ரோசாஃப்டில் வந்து விர்ச்சுவல் சோர்ஸ் இருக்குமாங்க, விஎஸ்எஸ்ம்பாங்க. இந்த சாரி ஆமாம், மைக்ரோசாஃப்டோட விஎஸ்எஸ் தான் விர்ச்சுவல் சோர்ஸ் இருந்தது. அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சிங்கிள் யூசர் தான் ஒரு ஃபைலை ஃபஸ்ட்டு எல்லா ஃபைலுமே ரீட் ஒன்லியே இருக்கும் அந்த ரெப்போசிட்டரியில். நாங்கள் எந்த ஃபைலை ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் செக் அவுட் பண்ணுவீங்க. செக் அவுட் பண்ணோடனே உங்களுடைய ரெப்பாசிட்டரி லோக்கல் ரெப்பாசிட்டரியில் அது ரீடு ஒன்லிலேருந்து ரைட்டபிள் ஃபைலாக மாறும். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா வேறு எல்லாருக்கும் அந்த ஃபைல் லாக் ஆயிரும். வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது. இவன் பாதி டெவலப் பண்ணியிருப்பான், திடீர்னு பார்த்தா அந்த ஃபைல் வேறு யாருக்காவது தேவைப்படும். ஸோ வந்து அவன் எதுவுமே பண்ண முடியாது. அவன் நாங்கள் வந்து மறந்துட்டு போயிடுவோம் சில சமயத்தில். யூஎஸ்லேருந்து என்ன பண்ணுவான்,
அவன் அட்மின் கண்ட்ரோல் எடுத்து அந்த ஃபைலை எங்கள்கிட்ட அன்லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி பல ஹடல்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணும்போது அடுத்த வருஷன் வரும்போது இது ஒரு பெரிய நெகட்டிவ் ஆஃப் விஷுவல் சோர்ஸஸ். அதுக்கப்புறம் தான் இந்த டாடா எஸ்விஎனோட சோர்ஸஸ் வந்துச்சு. அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்து யார் வேணாலும் அதை வந்து எல்லாருக்குமே ஃபைல் ஆக்டிவாக இருக்கும். தென் இந்த டைப் ஆஃப் அவர் சொல்ல வர சிஸ்டம்லாம் பின்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் சோர்ஸ் சேஃப் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ண தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வெர்ஷன் வந்துருச்சு. ஓகே, ஓகே, ஓகே சார். என்னன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கிட்ன்றதை நீங்க யூஸ் பண்றீங்களா, ஒரு பர்ட்டிகுலர் ஃபைலை நம்ம லாக் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, லாக் பண்ணீங்கன்னா நம்ம கிட்டுக்கு வந்ததுக்கான ஒரு ஸ்கோப்பே போயிடும். ஓகேங்களா, அதுதான் ஓகே, கான்செப்ட். ஓகே, அதுதான் ஓகே, கொஞ்சம் இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேங்களா, ஓகே, ஓகே, ஓகே. இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அந்த மாதிரி மல்டிபிள் பர்சன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எடுத்து யூஸ் பண்ணா வர இஷ்யூஸையும் நம்ம பார்க்க போறோம். அப்படி எடுத்து யூஸ் பண்ணி இஷ்யூவே இல்லாம எப்படி கோடை உள்ள மூவ் பண்றோன்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓகே தேவா. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் பிரான்ச். ஓகேங்களா, நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிட்ட இந்த பர்టిక్యులர் ரெபாசிட்டரியில என்ன பண்ணணும், இனிட் பண்ணு. இனிட். ஓகேங்களா, கிட்ட இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிட் ஆட். யாராச்சும் ட்ரை பண்ணீங்களா? ரிமோட் கிட் ஆட். இல்ல, கிட் ஓ, நீங்க கமிட் ஃபைல் மட்டும் ஆட் ஏஎம் பண்ணுவீங்களா? யாரா ட்ரை பண்ணீங்களா கைஸ்? நான் நேத்து லாஸ்ட் டைம் நான் டாஸ்க் கொடுத்திருந்தேன்ல, கிட் ஸ்டேட்டஸ் போட்டா அன்ட்ராக்டு ஃபைலா இருக்கு. ஓகேங்களா, அன்ட்ராக்டு ஃபைல நான் என்ன பண்ண சொல்லிருந்தேன், கிட் கமிட் -am கமாண்ட கொடுத்து கமிட் பண்ண சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் டாஸ்கா. யாராச்சும் பண்ணீங்களா? இல்ல தேவா. சரி, நானே இங்கே பண்ணிக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் கமிட் கொடுத்தா என்ன ஆச்சு, என்ன ஆகுது பாருங்க, நத்திங் டு பி ஆடட். ஓகேங்களா, இப்படி உங்களால என்ன பண்ண முடியாது, கமிட்டே பண்ண முடியாது அன்ட்ராக்டு ஃபைல. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதை ட்ராக்டு ஃபைல தான் கொண்டு வரணும். ஓகேங்களா, ஒன்ஸ் நீங்க ஒரு தடவை ட்ராக்டு ஃபைல கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஏபிள் டு டூ தட் கமிட் -am. ஓகேங்களா, -am தேவா, யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம ஏன் ஏ யூஸ் பண்றோம்? டைரக்டா எம் யூஸ் பண்ணலாம்ல? எதனால ஏ யூஸ் பண்றோம்? இல்ல, இங்க நான் எம் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ. ஓகேங்களா, நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்டு ஃபைல ஆனதுக்கு அப்புறமா ஏஎம் சொன்னேன். ஓகேங்களா, ஓகே, ஓகே. அதாவது ஒரே கமெண்ட்லயே நீங்க கிட் ஆட் பண்ணாமே டைரக்டா ஆட் அண்ட் கமிட் பண்ணலாம். -a ஆட். ஓகேங்களா, ஓகே, 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 ஓகே. நான் இப்ப என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க எனக்கு டிஃபால்ட் யூசர், ஈஸ்ட் யூசர் இந்த மாதிரி தான் இருக்கு. அதுவே என்ன சொல்லுது, இதுலயே நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிட் கமிட் பண்ணிட்டேன். ஓகே, கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தா எனக்கு என்ன இருக்கும், என்னுடைய ஒர்க்கிங் பிரான்ச் கிளியரா இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கமிட்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ வாண்ட் டு கிரியேட் அ மல்டிபிள் பிரான்ச்சஸ். ஓகேங்களா, நான் இங்க என்ன சொன்ன மாதிரி நான் என்ன பண்ண போறேன், டெவலப்மெண்ட் டெஸ்டிங் அப்படின்ற 2 பிரான்ச் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா, பிரான்ச் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட் யாருக்காச்சும் தெரியுமா, கிரிட் பிரான்ச் ஹைஃபன் கிட் பிரான்ச் ஹைஃபன் எம் ஹைஃபன் எம் எம்மா, தென் கேப்சம் கேபிட்டல். ஓகே, அப்புறம் பிரான்ச் நேம். இப்படிதான் மஸ்ட் கொடுக்கணுமா? யா. ஓகே, நான் இப்ப என்ன பண்றேன், கிட் பிரான்ச். ஓகேங்களா, டெவ் அப்படின்னு கொடுக்குறேன். என்னாச்சு, கிரியேட் ஆயிடுச்சுல. அப்ப அந்த எம்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கிட் பிரான்ச் -ஹைஃபன் ஹெல்ப்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சாரி என்னது இது, ரீநேம். ஓகே, மூவ் ஆர் ரீநேம் த பிரான்ச். ஓகேங்களா, ஓகே, ஓகே. ஓகேங்களா, நீங்க ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்ன்றத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, 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 ஓகே. ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நான் இப்போ வந்து பிரான்ச் கிரியேட் பண்ணிருந்தேன். ஓகேங்களா, எனக்கு லிஸ்ட் ஆஃப் பிரான்ச்சஸ் நான் பார்க்கணும். ஓகேங்களா, கிட் பிரான்ச் ஓகே -ஹைஃபன் ஹெல்ப் போட்டீங்கன்னா என்னென்னலாம் நீங்க பண்ண முடியும்ன்றது வரும். ஓகேங்களா, கிட் என்னாச்சு, கிட் பிரான்ச் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் நேம் வந்துருச்சு. ஓகேங்களா, ஏதாச்சும் நான் தப்பு பண்ணிக்கலாம், இல்ல
ஸோ கிட்டு பிரான்ச்சு ஷோ அப்படின்னு போட்டு பாருங்க, எதனா வருதா? எதுவும் வரல. ஓகே, கிட்டு பிரான்ச்சு தென் லிஸ்ட் அப்படின்னு போட்டு பாருங்க, எதனா வருதா? ஏதாச்சும் வருதா? வரல. வரல. ஓகேங்களா? அப்போ நான் என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? anyone aware about this? கெட் பிரான்ச் போட்டா வருமா? எல்லாருமே ஒர்க் பண்ணீங்க, கண்டிப்பா கிட் ஒர்க் பண்ணிருப்பீங்கல்ல இல்லையா? அதனாலதான் உங்களை கேட்டுட்டு இருக்கேன், இல்லைன்னா நானே டைரக்டா சொல்லிடுவேன். கிட் நாங்க பிரான்ச் கான்செப்ட் போல டைரக்டா வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கு. நாங்க யூஐல பண்ணிடுவோம். டைரக்டா யூஐ தானா? எங்க இதுல வந்து சிலை தான், பட் ஆனா வந்து டைரக்டா மாஸ்டர் கண்ட்ரோல், இந்த பிரான்ச்சிங் கான்செப்டே கிடையாது. பிரான்ச்சிங்கே இல்லையா? பிரான்ச் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணீங்க? நான் இண்டிவிஜுவல் எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ரெப்போ கொடுத்தாச்சு. இப்ப டெவ்னா டெவுக்கு ரெப்போ, யூஐடினா யூஐடி ரெப்போ, தனியாவே ரெப்போ கொடுத்தாச்சு. ஒரு யூசர் தான் வர்க் பண்ணுவாங்களா என்ன? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஒரு டெவலப்பர் தனித்தனியா பிரான்ச் கிரியேட் பண்ணிருப்பாங்க மேபி. ஆமா ஆமா. அந்த மாதிரி ப்ராஜெக்டும் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே. அது நம்மளுடைய இது பொறுத்து. ஓகேங்களா? இப்ப கிட் பிரான்ச்னு போட்டாலே அதோட லிஸ்ட் காமிச்சிருந்தானே. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, கிட்டு இப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? என்னென்னலாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? எனக்கு டெவ் லிஸ்ட் ஷோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் எந்த பிரான்ச்ல கரண்டா இருக்கேன் பாருங்க. மாஸ்டர். எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாஸ்டர்ல இருக்கேன். என்ன வருது? ஆஸ்ட்ரிக் வருது. ஆஸ்ட்ரிக் வந்தா நான் எந்த பிரான்ச்ல இருக்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் இப்போ மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கேன். ஓகேங்களா? ஐ நீட் டு மூவ் த டெவ் பிரான்ச். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கிட்டு பிரான்ச் டெஸ்ட்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2 பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் கிட்டு லாக் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் கமிட்னு இருக்கு. ஹெட் எங்க இருக்கு? மாஸ்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. தென் டெஸ்ட், ஷோ, லிஸ்ட், டெவ் அப்படின்னு எனக்கு என்ன இருக்கு? 4 பிரான்ச். another 4 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? கிளியரா? எல்லாமே சேம் கமிட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கேன். நான் வந்து டெவ் பிரான்ச்சுக்கு போகணும். ஓகேங்களா? எப்படி போறது அப்படின்னு கேட்டா, கிட்டு பிரான்ச் செக் அவுட், எந்த பிரான்ச்சுக்கு போகணுமோ அந்த பிரான்ச். எந்த பிரான்ச்சுக்கு போகணும்? டெவ்வுக்கு போகணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க டெவ் பிரான்ச்சுக்கு வந்துட்டீங்க. ஓகேங்களா? எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டு பிரான்ச் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒய் அப்படிதான் கிட்டு என்னது கிட் செக் அவுட் டைரக்டா பிரான்ச்னு போட கூடாது நினைக்கிறேன். கிட் செக் அவுட் கொடுங்க. கிட் பிரான்ச்னு போட்டுறேனா? நான் என்ன பண்ணிட்டேன்? ஐ அம் ஸ்விட்ச்ட் இன்டு தி டெவ் பிரான்ச். ஓகேங்களா? எனக்கு சொல்லுங்க, இப்போ டெவ் பிரான்ச்ல என்னென்னலாம் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இருக்காதா? வேற யாருக்காச்சும் இதுல டிஃபரெண்ட் ஒபினியன் இருக்கா? ஆமா, நம்ம மாஸ்டர்ல தான் போட்டிருக்கோம். அதனால டெவ்ல ஒண்ணு இருக்காதுன்னு நம்புறது. இல்ல மேல நீங்க டவுன்லோட் ஆயிருக்குமே. ஏன்னா இல்ல புல் பண்ணாதானே டவுன்லோட் ஆகும். ஓகே, எல்எஸ் போடுறேன். எனக்கு என்ன இருக்கு? index.html ஒரு ஃபைல் வந்திருக்கா? டாப் டு டவுன் டாப் டு பாட்டம் ஆட்டம் டிஃபால்ட்டா இருக்குங்க. பாட்டம் டாப் தாங்க புஷ் git log -1 லைன் போடுறேன். எனக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கமிட்ங்கிறது வந்துருக்குங்களா? நீங்க ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சோர்ஸ் பிரான்ச்ல இருந்து எந்த பிரான்ச்ல இருந்து நீங்க கிரியேட் பண்ணீங்களோ, இப்போ நீங்க மாஸ்டர்ல இருந்து டெவ் பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்கேன். கரெக்டா? இந்த மாஸ்டர் பிரான்ச்ல எனக்கு என்ன இருந்துச்சு? ஆல்ரெடி index.html இருந்துச்சு. ஐ ஹாவ் ஒன் கமிட் மெசேஜ் ஆல்சோ. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கமிட்னு ஒன்னு இருந்துச்சு. ஓகே, நீங்க இப்ப இந்த பிரான்ச்ல இருந்து தான் என்ன பண்ணீங்க? டெவ்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணீங்க. கரெக்டா? அப்ப கிரியேட் பண்ணும்போது இந்த டெவ் பிரான்ச்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? இங்க என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சோ, என்ன ஃபைல் இருந்தாலும் சரி, என்ன கமிட் மெசேஜ் இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துரும்? நீங்க நியூவா கிரியேட் பண்ற பிரான்ச்சுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகேங்களா? ஓகே தேவ, இப்போ இன்னொரு டவுட் என்ன, இப்போ நான் டெவ் பிரான்ச்ல இருக்குன்னு வச்சுங்களேன். டெவ்ல ஒரு ஃபைல் இருக்கு. நான் அங்க இருந்து ஒரு புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்றேன், டெஸ்ட்ங்கிறது. இப்ப டெவ்லோட ஃபைல் இங்க வந்துருமா? ஆமா. ஓகே, அப்படி வரலன்னா நீங்க மறுபடியும் உட்கார்ந்து டெவலப் பண்ணனும்ல எல்லாத்தையும். ஓகே 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 ஓகே. ஓகேங்களா? ஹெட் டு டோ, அதாவது டாப் டு பாட்டம் ஆட்டம் டிஃபால்ட்டா வந்துருங்க. ஓகே ஓகே ஓகே. பாட்டம் டு டாப் தான் வந்து நம்ம புஷ் பண்ணனும்.
இல்ல இப்ப செந்தில் இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப எப்படின்னா இப்ப நான் டெவ் யூஸ் பண்றேன், டெஸ்ட் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? டெவ் ஒரு பிரான்ச் இருக்கு, டெஸ்ட் ஒரு பிரான்ச் இருக்கு, மெயின் பிரான்ச் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து சப்போஸ் நான் மாஸ்டர்ல வந்து ஒருத்தர் கமிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? மாஸ்டர்ல வந்து டெவ் பிரான்ச்ல இருந்து மாஸ்டருக்கு ஒருத்தர் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இப்ப கொடுத்திருக்கும் போது இப்ப நான் இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நான் டெஸ்ட்ல இருந்து இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்றேன். அப்ப எனக்கு மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து எனக்கு வராது தானே. இப்ப நான் டெவ்ல என்ன இருக்குதோ அது மட்டும் தானே வரும். இல்ல நீங்க எந்த பிரான்ச்ல இருந்து நீங்க சைல்டு பிரான்ச் கிரியேட் பண்ணீங்களோ அந்த டீடைல்ஸ் தான் வரும். இப்ப நீங்க மாஸ்டர்ல இருந்து டெவ் கிரியேட் பண்ணீங்கன்னா மாஸ்டர்ல இருக்க ஃபைல் வரும். ஓகேங்களா? டெவ்ல இருந்து டெஸ்ட்க்கு கிரியேட் பண்ணீங்கன்னா டெவ்ல என்ன ஃபைல் இருக்கோ என்ன கமிட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு டெஸ்ட்ல வரும். ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய சோர்ஸ், இது வந்து உங்களுடைய டெஸ்டினேஷன். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கோ அதுதான் வரும். நீங்க எந்த பிரான்ச்ல இருந்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஃபைல்ஸ் தான் வரும். ஓகேங்களா? மாஸ்டர்ல இருந்து தான் எப்பவுமே வராது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாஸ்டர் பிரான்ச்சை லாக் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா தப்பான புஷ் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் இப்போ ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கான்ஃபிக் ஃபைல் மிஸ்ஸிங்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மட்டும் அன்லாக் பண்ணி விட்டு அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி மாஸ்டரில் செக்இன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நோ நீட் டு சப்பார்டினேட் டைரக்டரிஸ் இருக்குல்ல, சப்பார்டினேட் பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. த மொமெண்ட் யூ புஷ் த ஃபைல் கான்ஃபிக் ஃபைல் டு மாஸ்டர் அன்லாக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இட் வில் கெட் டு த சப்பார்டினேட்டட் பிரான்ச்சஸ் லைக் டெவ், டெஸ்ட்டு, ப்ரீப்ராடு, யூஏடி எல்லாத்துலேயுமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. வந்துருமா? ஆமாங்க. ஏன்னா நீங்க மாஸ்டர்ல புஷ் பண்றீங்க. மேல புஷ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபால் டவுன் இல்ல ஆயிடும். இப்ப மாஸ்டர்ல புஷ் இல்ல பண்ணா இல்ல நம்ம மாஸ்டர்ல டெவ் நீங்க புஷ் புல் பண்ணா பண்ணனும். ஆட்டோமேட்டிக்கா வராது செந்தில். புல் பண்ணனும். நீங்க புல் பண்ணா மட்டும் தான் வரும். ஒன்னு புல் பண்ணனும் ஆர் எல்ஸ் நீங்க என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி நீங்க சப் பிரான்ச்சஸ் தான் கிரியேட் பண்ணனும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்க எந்த பிரான்ச்க்கு மெர்ஜ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அங்க இருக்கும். நாங்க வந்து அக்யூரவ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது ஃபோர்ட்ல நான் ஒர்க் பண்ணும்போது நான் தான் அங்கே கான்ஃபிகரேஷன் அட்மின் இருந்தேன். அங்கே வந்து அந்த சிஸ்டம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிச்சு. மைட் பி இது கிட்டுக்கு அப்ளிகபிள் ஆகல நினைக்கிறேன். மேபி அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கோட் ரெடி பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். யா இட்ஸ் நாட் பாசிபிள் இன் கிட். ஓகே. ஓகேங்களா? கிட்ல இருந்து நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அப்படி பண்ணனா நமக்கு அகைன் சேம் தான். ஓகேங்களா? கிட்கான ஸ்கோப் போயிடும். நீங்க மர்ஜ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மாஸ்டர்ல நீங்க சொல்ற கான்செப்ட் படி நான் சொல்றேன். மாஸ்டர்ல இருந்து இப்போ ப்ரீ ப்ராட்ல இருந்து ஒரு பர்சன் என்ன பண்றாரு, மாஸ்டருக்கு கூட மர்ஜ் பண்றாரு. ஓகேங்களா? பட் இன் பிட்வீன்ல இந்த ஃபியூச்சர் 2க்கு இந்த இங்க டெவ்லயும் டெஸ்ட்லயும் வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற எல்லா பிரான்ச்லயும் உங்களுக்கு மர்ஜ் ஆகுதுன்னா இந்த சேஞ்சஸோட சேர்த்து இந்த சேஞ்சஸும் என்ன ஆயிடும்? மர்ஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தேவா, அது எப்படின்னா அந்த அக்யூரோ எப்படின்னா ஈவன் ஆன் டெவலப்பர் சிஸ்டத்தோட என்ன ஃபைல் இருக்கோ அதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கும். ஏன்னா ஃபோர்டு வந்து முழுக்க கன்சல்டண்ட்டை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. யாராவது ஒரு கன்சல்டன்ட் இன்னைக்கு வரல, திடீர்னு இல்லை அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க, அவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன இன்கம்ப்ளீட்டட் ஒர்க்காக இருந்தால் கூட அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த மிஷினுடைய என்ன சொல்கிறது கிளைண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி, அதாவது உங்களோட அக்யூரோவை கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற சோர்ஸை கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு டிபிக்கல் வெர்ஷன் கண்ட்ரோல் டூலு. வந்து எந்த ஒரு ஃபைல் நீங்கள் புள்ளி வச்சா கூட அந்த ஃபைல் வந்து சர்வரில் சேஃபாக இருக்கும். மேபி அதுல வந்து சம் ஆட்டோமேஷன் இன்க்ளூட் அவங்க they have some own கஸ்டமைசேஷன் கரெக்ட். ஏன்னா அந்த டூல் வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. அது எப்படின்னா அந்த குப்பை மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு 5 வருஷம். அதை நான் க்ளீன் அப் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. அதெல்லாம் இங்க நமக்கு வந்து பார்த்தா கிட்ல தட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து பெய்டு வெர்ஷன், கிட் ஃப்ரீ ஓபன் சோர்ஸ். யா ஓகே. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 3 பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டேன். கரெக்ட்டா? கிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபன் சோர்ஸா? அதே பெய்டு வெர்ஷன் இருக்கா? இல்ல பெய்டு வெர்ஷன் இருக்குங்க. we have a paid version also. ஓகேங்களா? பெய்டு வெர்ஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் GUI லயே வர்க் பண்ணலாம். ஓகேங்களா? CLI வரணும்ன்ற நெசசிட்டி இல்ல. அதுல also we have a lot of features. ஓகே தேவா, நீ கண்டினியூ. இப்போ நான் ஆல்ரெடி எங்க இருக்கேன், கிட் பிரான்ச் போட்டு பார்க்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி இப்போ டெவுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ டெவ்ல நான் என்ன பண்ண போறேன், ஐ டூ சம் சேஞ்சஸ். ஓகே, index.html போயிடுறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் கமிட் அப்படின்றதுக்காக நான் ஒர்க் பண்றேன். ஓகே, பிரான்ச்சஸ்குள்ளார இல்லைன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இது வரையே போயிடலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், லாகின் பேஜஸ்க்கு ஒர்க் பண்றேன். ஓகேங்களா? லாகின் பேஜ்க்கான சேஞ்சஸ் எதில் ஒர்க் பண்றேன், என்னுடைய எங்க ஒர்க் பண்றேன், டெவ் பிரான்ச்ல ஒர்க் பண்றேன்.
ஓகேங்களா? லாகின் பேஜ் சேஞ்சஸ் நான் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்? கிட் இந்த சேஞ்சஸ என்னுடைய லோக்கல்ல, அதாவது வந்து என்னுடைய டெவ்ல, ஓகேங்களா? இங்க நான் என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு கமிட் இட் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கிட் கமிட் -am. இப்ப ஏஎம் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து ட்ராக்டு ஃபைல். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? லாகின் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். லாகின் சேஞ்சஸ் அப்படின்னு கமிட் பண்ணிக்கிறேன். ஓகே, கமிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ஓப்பன் த எக்ஸல், தென் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, ஏன்னா இப்பதான் இது we have a several things. ஓகேங்களா? ஒன்னு வந்து பார்த்தா ஸ்மூத் மர்ஜ்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து பார்த்தா மர்ஜ் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டு இருக்கு. ரெண்டுமே நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, மச்சா இல்லையா? blank எக்ஸல் ஷீட். ஓகேங்களா? இப்போதைக்கு எனக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கு? ஐ ஹாவ் அ மாஸ்டர், டெவ், டெஸ்ட். ஓகேங்களா? 3 பிரான்ச் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 பிரான்ச்லயுமே ஃபர்ஸ்ட் கமிட்ன்றது என்னவா இருக்கு? அவைலபிளா இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் கமிட். ஓகே, டெவ்லயும் ஃபர்ஸ்ட் கமிட் இருக்கு, டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமிட் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இப்போ என்னுடைய டெவ்ல என்ன இருந்திருக்கு? செகண்டா லாகின் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு கமிட் என்னவா இருக்கு? ஆட் ஆயிருக்கு. எங்க? என்னுடைய டெஸ்ட்ல. கரெக்டா? கைஸ் கிளியர்ல? கிளியர். ஓகேங்களா? டெஸ்ட்ல என்ன இருக்கு? வெறும் ஃபர்ஸ்ட் கமிட் தான் இருக்கு. இங்க டெவ்ல மட்டும் லாகின் சேஞ்சஸ் இருக்கு. ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை ஸ்மூத் மர்ஜ் அப்படின்னா, நீங்க என்ன கோட உங்களுடைய சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன், தட் மீன்ஸ் என்னுடைய டெவ்ன்றது சோர்ஸ், இங்க இருக்க கோடு எங்க போகணும்? மாஸ்டருக்கு போகணும். ஓகேங்களா? ஏன் மாஸ்டருக்கு போகணும்? ஏன்னா மாஸ்டர்ல தான் எனக்கு என்ன இருக்கும்? ஃபைனல் கோட் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நான் இங்க என்ன டெவலப் பண்ணாலும் அது எங்க போகணும்? எனக்கு என்னுடைய மாஸ்டருக்கு போகணும். ஓகேங்களா? அப்ப இங்க இருக்க கோட இங்க கொண்டு போறதுக்கு கான்செப்ட் பேர் என்னன்னா மர்ஜ் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? என்ன பண்றோம்? மர்ஜ் பண்ண போறோம். டெவ்ல இருக்க கோட மாஸ்டருக்கு மர்ஜ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மூத் மர்ஜ். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்மூத் மர்ஜ் தான். ஓகேங்களா? ஸ்மூத் மர்ஜுக்கு என்ன கன்ஃபார்மா இருக்கணும்னா, இப்போ கரண்ட் நீங்க எங்க இருக்கீங்க? இந்த பிரான்ச்ல இருக்கீங்க. கரண்ட் பிரான்ச்சோடைய ப்ரீவியஸ் கமிட். நல்லா பாருங்க, கரண்ட் பிரான்ச்ல இருக்க ப்ரீவியஸ் கமிட் என்னது? ஃபர்ஸ்ட் கமிட். ஃபர்ஸ்ட் கமிட். கரெக்ட்டா? கரண்ட் பிரான்ச்சோடைய நீங்க எந்த பிரான்ச்ல இருக்க கோட நீங்க மர்ஜ் பண்ண போறீங்களோ அதுல இருக்க ப்ரீவியஸ் கமிட்ஸை செக் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ப்ரீவியஸ் கமிட் ஈக்குவல் டு மாஸ்டருடைய கரண்ட் கமிட்டான்னு செக் பண்ணணும். மாஸ்டருடைய கரண்ட் கமிட்டான்னு செக் பண்ணணும். மாஸ்டருடைய கரண்ட் கமிட் என்னது? இதுதான் மாஸ்டர் பிரான்ச். மாஸ்டர் பிரான்ச்சோடைய கரண்ட் கமிட் எது? ஃபர்ஸ்ட் கமிட். ஃபர்ஸ்ட் கமிட். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். ஓகே, இது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஸ்மூத் மர்ஜ்ன்றது நடக்கும். கிளியரா? ஓகே இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் டெவ்ல இருக்கிற ஒரு சேஞ்சஸை மாஸ்டருக்கு மர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? இதை அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோல்டர் ஃபைலோட கம்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப இங்க இருக்கிற ஃபைலு எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளார போகணும். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிற ஃபைலை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு தான் கண்ட்ரோல் V கொடுப்பீங்க. கரெக்டா? அப்பதான் அந்த ஃபைல் இங்க வரும். கரெக்ட்? கரெக்ட். சேம் கான்செப்ட் தான் இங்க. இப்போ இங்க இருக்கிற ஃபைல் எங்க போகணும்? மாஸ்டருக்கு போகணும். கரெக்டா? அப்ப நான் மாஸ்டர்ல இருந்து தான் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் V கொடுக்கணும். அப்படியே ஜஸ்ட் இமேஜின், கோஆர்டினேட் பண்ணிக்க. அப்ப நான் மாஸ்டர்ல இருந்து தான் என்ன பண்ணணும்? மர்ஜ்ன்றது பண்ணணும். கிளியரா? ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயிடுறேன். ஓகேங்களா? கிட் செக் அவுட் மாஸ்டர். ஸ்பெல்லிங் தப்பு. சொல்லுங்க. ஸ்பெல்லிங். ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன்? மாஸ்டர் பிரான்ச்சுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் அங்க இருக்கிற சேஞ்சஸை இங்க கொண்டு வரணும். அதுக்கான கமெண்ட் என்னன்னா கிட் மர்ஜ். ஓகேங்களா? எந்த பிரான்ச்ல இருந்து நீங்க மர்ஜ் பண்ண போறீங்கன்னு, எந்த பிரான்ச்ல இருக்க கூட நம்ம மர்ஜ் பண்ணணும்? டெவ்ல உள்ளது. டெவ்ல இருக்க கூட மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இங்க நீங்க எந்த பிரான்ச்ல இருந்து உங்களுக்கு கோடு வரணுமோ அந்த பிரான்ச்சோட நேம் கொடுக்கணும். டெவ். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிடும்? மர்ஜ் ஆயிடும். ஓகேங்களா? மர்ஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்எஸ் போடுங்க. எல்எஸ் போட்டீங்கன்னா என்ன வரும்? index.html ஃபைல் வருமா? அந்த ஃபைலை ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க பண்ண லாகின் சேஞ்சஸ் வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சு. கரெக்டா? சேம் வே கிட்
ஆ இன்னொரு டவுட் தேவா. இப்ப நம்ம ஏன் இங்க மெர்ஜ் கொடுக்கறோம்? டைரக்டா புல் கொடுக்கலாம்ல? கிட் நம்ம அந்த பிரான்ச்ல உள்ள புல்ல இங்க கொடுக்கலாம்ல? இல்ல அந்த அந்த பிரான்ச்ல இருந்து இங்க புஷ் புல்ன்றது வேற, பண்ணலாம்ல? மெர்ஜ்ன்றது வேற. ஓகே ஓகேங்களா? புல்னா அங்க இருக்க கோட புல் பண்ணி எடுக்கிறது. ஓகே ஓகேங்களா? மெர்ஜ்னா தட் வில் பி டிஃபரண்ட். நீங்க அந்த கோட அப்படியே எடுத்து வந்து இங்க மெர்ஜ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. பட் ஃபைனலி இது ரெண்டும் ஒரே ஒரே வேலை தானே பண்ணுது இல்ல தேவா? இல்ல நான் புரியுது. நான் தப்பா சொல்றேனா? ஃபைனலா இது இல்ல ரெண்டும் ஒரே நீங்க வேலை தானே பண்ணுது? மாஸ்டருக்கு புல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவீங்க? புல் பண்ண கோட புல் இல்லங்க. என்ன தேவா? நீங்க மாஸ்டருக்கு இப்ப டெவ்ல இருந்து என்ன பண்ணுவீங்க? புல் ரைஸ் பண்ணுவீங்களா? ம். என்ன பண்ணுவீங்க? கிட் புல் அப்படின்ற கமெண்ட யூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஆமா ஆமா ஆமா. கிட் புல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அங்க இருக்கிற அங்க கோடு உள்ள இங்க கோடிங் வரும். வந்துரும். ஆமா. ஓகேங்களா? ஆனா ம். ரியல் டைம்ல அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கிட் புல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே 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 ஓகே. ஓகேங்களா? மெர்ஜ் தான் பண்ணணும். ஓகே தேவா. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இல்ல என்ன இப்போ என்ன ஏன் டிஃபரன்ஸ்? தேவா ஃபங்க்ஷனல் ஏதாவது ஆ டிஃபரன்ஸ் இருக்கா? சொல்லுங்க. இண்டெக்ஸ் மாஸ்டர் இண்டெக்ஸ்ல வேற ஒரு கமாண்ட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மர்ஜ் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் அவருக்கு. இல்ல. அதுதான் இப்ப மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் வரும்போது தெரியும். ம். மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் ரீபேஸும் பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் வந்துரும். ஓகேங்களா? எதுல விஷ்ணு? விஷ்வாலா? நீங்க ஜஸ்ட் ம். பாருங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே இப்ப ஓகே. நான் என்னுடைய டெவ்ல இருக்க சேஞ்சஸ் எங்க மூவ் பண்ணிருக்கேன்? எங்க மூவ் பண்ணிருக்கேன்? மாஸ்டர் மாஸ்டர். மாஸ்டர். இப்ப நான் கிட் லாக் -1 லைன் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு என்ன இருக்கு பாருங்க. மாஸ்டரும் டெவ்வும் சேமா இருக்கு. ஆனா அதர் பிரான்ச்சஸ் என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் கமிட்லயே நிக்குது. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ஆ. கமிட்ல இருக்கா? ஆமா ஆமா. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இப்போ கமிட்ல இருக்கு. சேம் சினாரியோ இங்க வரேன். ஓகேங்களா? இப்போ இந்த பர்சன் இருக்கார்ல, இவரு என்ன பண்றாரு? மாஸ்டர் பிரான்ச்ல மெர்ஜ் பண்ண ட்ரை பண்றாரு. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ரூல் என்ன? கரண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு? லோன் மாடியூலுக்கு ஒர்க் பண்றாருன்னு வைங்க. ஓகேங்களா? லோன் சேஞ்சஸ் என்ன பண்றாரு? ஒர்க் பண்ணி சேஞ்சஸ கமிட் பண்ணிடுறாரு இந்த ரெபாசிட்ல. ஓகேங்களா? அப்போ இவர் மெர்ஜ் பண்றாரு. என்னன்னா இந்த லோன் சேஞ்சஸ மாஸ்டர்ல மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப இதுக்கான ரூல் என்ன? கரண்ட் பிரான்ச்சோடைய ப்ரீவியஸ் கமிட் என்னது? ஃபர்ஸ்ட் கமிட். கரெக்ட்டா? ம். ஈக்குவல் டு மாஸ்டர் பிரான்ச்சோடைய கரண்ட் கமிட். மாஸ்டர் பிரான்ச்சோடைய கரண்ட் கமிட் என்னது இப்போ? ஃபர்ஸ்ட் கமிட். லாகின் கரண்ட் changes. கமிட் ஃபர்ஸ்ட் கமிட்டா? லாகின் லாகின் சேஞ்சஸ் அதுக்கப்புறமா ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சுல, இதுதான் உங்களுக்கான கரண்ட் கமிட். ஓகேங்களா? இது ரெண்டும் சேமா? இல்ல. சேம் இல்ல. கரெக்ட்டா? அப்ப சேம் இல்லனா இங்க உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்ன்றது நடக்கும். என்ன நடக்கும்? மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட். ஓகேங்களா? இனிஷியலா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கல்ல, ஒரே ஃபைல்ல 2 பேர் ஒர்க் பண்ணா இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இஷ்யூ தான் வரும். ஓகேங்களா? ஒரே ஃபைல்ல 2 பேர் ஒர்க் பண்ணா என்ன வரும்? மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் வில் பி அப்பர். ஓகேங்களா? இத மேபி உங்களை கொஸ்டினாவே கேட்கலாம் சம் இன்டர்வியூஸ். ஓகேங்களா? எப்போ உங்களுக்கு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்ன்றது எப்ப நடக்கும்னு கேட்பான். ஓகேங்களா? எப்ப நடக்கும்? சேம் ஃபைல்ல மோர் தென் 1 டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்? மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்ன்றது நடக்கும். ஓகேங்களா? கிளியரா? ஓகே தேவா. ஓகே தேவா. இப்ப நான் மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன்? இதுக்கு ஃபர்ஸ்ட் git checkout டெஸ்ட் பிரான்ச்சுக்கு போயிடுறேன். டெஸ்ட் பிரான்ச்ல அந்த index.file ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க நான் என்ன பண்ண போறேன்? I want to do something in loan modules. ஓகேங்களா? வேறால loan changes அப்படின்னு போட்டுட்டேன். ஓகே. I just save it. ஓகேங்களா? next git commit -am loan module changes. ஓகே. கமிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த சேஞ்சஸ் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கைஸ் இந்த சேஞ்சஸ் நான் என்ன பண்ணணும்? மாஸ்டர்ல மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? git செக் அவுட் மெர்ஜ் பண்ணா எங்க போகணும் நம்ம ஃபர்ஸ்ட்? மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போகணும். ஓகேங்களா? நான் மாஸ்டர் பிரான்ச் போயிட்டேன். ஓகே. இங்க மாஸ்டர் பிரான்ச்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, I want to check the log first. git log
ஐஃபன் ஒன் லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன இருக்கு? லாகின் சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் கமிட்னு இருக்கு. ஓகேங்களா? சேம் வே நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைலையும் கேட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மெர்ஜ் பண்ண போறேன். மெர்ஜ் பண்றதுக்கான கமெண்ட் என்னது? git merge test. ஓகேங்களா? கொடுத்த உடனே என்ன அடிச்சுது பாருங்க. ஓகே, கான்ஃப்ளிக்ட் என்ன வந்திருக்கு? கான்ஃப்ளிக்ட் will be occurred. ஓகேங்களா? அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது எனக்கு நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ அகைன் நான் என்ன பண்றேன், git log -1 line அப்படின்றத போடுறேன். எனக்கு என்ன இருக்கு? லாகின் சேஞ்சஸ் வரைக்கும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா நான் அந்த பர்டிகுலர் ஃபைலை கேட் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஆயிருக்கு ஃபைல்? சேஞ்சஸ் ஆட் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு? ஆட் ஆயிருக்கு. சேஞ்சஸ் ஆட் ஆயிருக்கா? ஆட் ஆயிரும். ஃபைல் ஹெட் கரெக்டா இருக்கா? இல்ல ஆட் ஆயிருக்கு, மெர்ஜ் ஆயிடுச்சு. ஆட் ஆனா என்னன்னா, ஆயிருக்கு. ஆனா வந்து ஒரு லைன் ஆஃப் சேஞ்சஸ் வந்து உங்களுதையும் காமிக்கும், அதுவும் காமிக்கும். அந்த இருக்கிற மார்க்கிங் எடுத்துடணும். இது உங்களுக்கு ஒரே ஒரு லைன்றதால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? மாடிஃபை பண்றதுனா எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். ரியல் டைம்ல இப்படி இருக்குமா? நான் ஒரு டெவலப்பர்னா நான் 100 லைன் அடிச்சிருப்பேன். கரெக்டா? நீங்க ஒரு டெவலப்பர்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு 100 லைன்ஸ் அடிச்சிருப்பீங்களா? அப்போ உங்களால ரிவர்ட் பேக் பண்ணி கொண்டு வர முடியுமா மேனுவலா இத? முடியாது. இல்ல டெவலப்பருக்கு அந்த கோடு தெரியறதுனால அவர் தான் புஷ் பண்றாரு. ஸோ he has to manually resolve the conflict. மேனுவலி ரிசால்வ் இஸ் நாட் பாசிபிள். அப்படி நீங்க மேனுவலா பண்ணீங்கன்னா நீங்க டெவாப்ஸ் டீமே கிடையாது. ஓகேங்களா? இல்லங்க, நீங்க மேனுவலா பண்ணாலுமே நான் கேக்குறேன், இப்ப வந்து 100 சேஞ்சஸ் இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுடைய சேஞ்சஸ் நீங்க மேனுவலா ரிவர்ட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? தட்ஸ் ஹவ் so far we are doing டாடா SVன்லேருந்து இதே இஷ்யூவை நாங்கள் மேனுவலாக தான் அதை செக் பண்ணிவிட்டு இந்த லைனா ஓகே இது தேவை, இது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மேனுவலாக தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ஐம் ஃப்ரம் டெவலப்பர் பேக்ரவுண்ட். ஓகே, இல்ல அப்படி பண்றது வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் நாட் a CI/CD. ஓகேங்களா? CI/CD இல்ல, அது வந்து ஒரு ஆட்டோமேஷன் கிடையாது. கரெக்டா? CI/CDன்றது வேற, இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் கிடையாது. நம்ம அப்படி பண்ணணும். ஓகேங்களா? எப்படி பண்ணலான்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுக்கு தான் கிட்ன்றதை நம்ம யூஸ் பண்றோம். we are using a one separate tool. ஓகேங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா merge tool அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன டூலுங்க? git merge tool அப்படின்னு ஒண்ணு. ஓகேங்களா? இதை நீங்க என்ன சொல்லணும்னா உங்களோட இன்டர்வியூ டிஃப்ரெண்ட் டைப்பா கேட்கலாம். ஓகேங்களா? எப்படி கேட்பானா when the merge conflict will be occurred அப்படின்னு கேட்பான். எப்போ merge conflict நடக்கும் அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா? அதுக்கு ஆல்ரெடி நமக்கு ஆன்சர் தெரியும். ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்பானா அப்படி even merge conflict will be happen. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படி அதை ரிசால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்பான். ஓகேங்களா? செந்தில் நீங்க சொன்ன மாதிரி சொன்னா நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர் கிடையாது. புரியுது. நீங்க யூஸ் பண்றது நீங்க சொன்னீங்க. ஓகேங்களா? அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க என்ன சொல்லணும்னா we are using a git merge concept, git merge tool concept and revert back the conflict அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதை எப்படி யூஸ் பண்றதுன்றதை நான் இப்ப சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டூலை யூஸ் பண்றதுக்கு அது எப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க கிட் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன பண்ணிக்கோம், டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கோம். ஓகேங்களா? ஆனா நீங்க அதை என்ன பண்ணணும்னா யூ நீட் டு கான்ஃபிகர். ஓகேங்களா? நான் 3 கான்ஃபிகரேஷன் கமாண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன கான்ஃபிகர் பண்ண போறேன்னா merge tool vim diff மூலமா கான்ஃபிகர் பண்ண போறேன். ஓகேங்களா? merge tool நான் யூஸ் பண்றேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், vim diffன்ற ஒரு அக்சஸ் கொடுக்குறேன். வாட் இஸ் மீன் பை vim diff? யாருக்காச்சும் vim diffனா என்னன்னு தெரியுமா? nothing but a difference காமிக்கும். ஓகே, ரெண்டு ஃபைலுக்கு ரெண்டு ஃபைலோட டிஃபரன்ஸ் காமிக்கும். vim -d அப்படின்னு கொடுத்துங்க. ரெண்டு ஃபைல் கொடுத்து அந்த தான். ஆமா, கமாண்ட் தான். ஓகேங்களா? ஓகே, யாராச்சும் விண்டோஸ்ல பியாண்ட் கம்பேர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? பியாண்ட் கம்பேர், ஓகே. அதாவது ரெண்டு ஃபைலை கம்பேர் பண்றது அதே மாதிரி தான். ஓகே, ஓகேங்களா? பியாண்ட் கம்பேர்னா என்னன்னா we have a two separate windows. ஓகேங்களா? இந்த விண்டோல ஒரு ஃபைலையும் இந்த ஒரு விண்டோல என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஒரு ஃபைலையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் a second I will show you. ஓகேங்களா? எப்படி இருக்குன்னா அது ஒரே ஒரு டூல். ஓகேங்களா? ஒரு நோட் பேட் மாதிரி இருக்கும். ஆனா we have a split up. ஓகேங்களா? என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் அப் இருக்கும். ஓகேங்களா? இங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ஃபைல் 1 போட்டுருவீங்க. இந்த இடத்துல ஃபைல் 1 போடுவீங்க, இந்த இடத்துல ஃபைல் 2 போடுவீங்க. ஓகேங்களா?
அப்ப என்ன பண்றோம், 2 ஃபைல் போடுறீங்க. அது என்ன பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி லைன் பை லைன், ஸ்பேஸ் பை ஸ்பேஸ் உங்களுக்கு என்ன பண்ணும், கம்பேர் பண்ணி எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும், ஷோ பண்ணும். இதுதான் பியாண்ட் கம்பேர் பண்றது. ஓகேங்களா? அதே ஸ்கோப் எனக்கு என்ன பண்ண போகுது, இந்த விம் டிஃப் பண்ண போகுது. ஓகேங்களா? யூசிங் திஸ் மெர்ஜ் டூல். ஓகே, இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் புரிஞ்சுங்க, நான் உள்ள போகும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அந்த மெர்ஜ் டிஃப் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சேமா வரும். கரெக்டா? கிட்டத்தட்ட என்ன வரும், சேமா வரும். ஒரே கலர்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அதெல்லாம் நான் என்ன பண்றேன், சம் ஸ்டைல்ஸ் ஆட் பண்றேன். ஓகேங்களா? கான்ஃபிளிக்ட் ஸ்டைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த மெர்ஜ் டூல் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஓபன் பண்ணும்போது எஸ் ஆர் நோன்னு கேட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி கேட்க கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், ப்ராம்ப்ட் ஃபால்ஸ் அப்படின்றத செட் பண்றேன். ஓகே, இப்போ இதை நான் பண்ண போறேன். ஐ ஜஸ்ட் காப்பி திஸ். ஃபர்ஸ்ட் என்னுடைய மெர்ஜ் டூலை கான்ஃபிகர் பண்றேன். நெக்ஸ்ட் என்னுடைய கான்ஃபிக் ஸ்டைல் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் என்னுடைய ப்ராம்ப்ட் ஃபால்ஸ் நான் என்ன பண்றேன், சேஞ்சஸ் பண்றேன். ஓகேங்களா? என்னுடைய கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ எப்படி நான் இதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, git merge toolன்றத கமெண்ட். ஓகேங்களா? git merge tool. ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? யாராச்சும் சொல்லுங்க, இதுல மொத்தம் 4 விண்டோ இருக்கு. ஓகேங்களா? ஒரு விண்டோவும் என்ன விண்டோன்றதை நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் விண்டோ என்ன விண்டோ? ஃபர்ஸ்ட் விண்டோங்கிறது மாஸ்டரோடது. இது மாஸ்டரோடயா? லாகின் பேஜஸ் மாஸ்டரோடயா? மாஸ்டர்ல இப்போதைக்கு இருக்கிறது. ஓகே, மாஸ்டர்ல இப்போதைக்கு இருக்கிறது இதுங்க. லாகின் பேஜஸ், லோன் சேஞ்சஸ் கரெக்ட் ஆனது தான் மாஸ்டர்ல இப்போதைக்கு இருக்க ஃபைல். ஓகேங்களா? இது என்ன ஃபைல் அப்போ? லாகின் பேஜஸ் சேஞ்சஸ் எங்க பண்ணும், டெவ்ல பண்ணும். கரெக்டா? இது என்னுடைய டெவ் பிரான்ச்ல இருக்க ஃபைல். ஓகேங்களா? இது எந்த பிரான்ச்ல இருக்க ஃபைல் பாருங்க, அது டெஸ்ட் பிரான்ச்ல இருக்க ஃபைல். அப்ப இது என்னன்னு பாருங்க, இவன் 2 பேரும் பண்றதுக்கு முன்னாடி மாஸ்டர்ல எப்படி இருந்துச்சோ அந்த பிரான்ச் ஃபைல், அந்த ஃபைல். கரெக்டா? இப்படிதானே இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணோம், இந்த சேஞ்சஸ் இங்க கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா இந்த சேஞ்சஸ் இங்க கொண்டு வரும்போது தான் நமக்கு மெர்ஜ் கான்ஃபிளிக்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓபன் ஆகும் டூல். ஓகேங்களா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த டெவலப்பரை கூப்பிடணும். இந்த டெவலப்பரையும் கூப்பிடணும். கூப்பிட்டு வச்சு பா யாருடைய சேஞ்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க கேட்கணும். ஒண்ணு யாருடைய சேஞ்சஸ் அதிகமா இருக்கோ அதை பேஸ் பண்ணி போலாம். அப்படி இல்லையா, யாரோட சேஞ்சஸ் இப்ப கரண்டா மாஸ்டருக்கு போகணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். இவன் ஃபியூச்சர் 1க்கு ஒர்க் பண்றான், இவன் ஃபியூச்சர் 2க்கு ஒர்க் பண்றான். நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபியூச்சர் 1 சேஞ்சஸ் தான் நீங்க என்ன பண்ணணும், மாஸ்டர்ல மெர்ஜ் பண்ணணும். கரெக்டா? இந்த சேஞ்சஸ் தான் இங்க வரணும் எனக்கு. கைஸ், கான்செப்ட் கிளியரா? டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் வரும். எந்த ஃபைல் வேணும்ன்றத நீங்க டெவலப்பரோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கணும். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க கொண்டு வரது வெரி ஈஸி. ஓகே, இப்போ என்னுடைய டெவலப்பர் என்ன சொல்லிட்டான், இல்ல எனக்கு லாகின் பேஜஸ் தான் போகணும், லோன் சேஞ்சஸ் நான் அப்புறமா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான், கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இந்த சேஞ்சஸ் தான் உங்களுக்கு போகணும். ஓகேங்களா? அப்ப எப்படி அதை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலுக்கு கீழே என்ன இருக்கு, ஒரு நேமிங் இருக்கா, இண்டெக்ஸ் லோக்கல், இண்டெக்ஸ் பேஸ், இண்டெக்ஸ் ரிமோட் அப்படின்னு இருக்கா. இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் பாருங்க. இது வந்து இந்த ஃபைல் வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபைல் வேணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் இண்டெக்ஸ்க்கு அப்புறமா இருக்குது. இந்த ஃபைல் வேணும்னா ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர் ஆஃப் ஆஃப்டர் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இப்ப எது வரணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 தடவை எஸ்கேப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பிரஸ் பண்ணிட்டு கோலன். ஓகேங்களா? டிஃப் ஜி. ஓகேங்களா? டிஃப் ஜி லோக்கல், இந்த ஃபைல் தானே வேணும், லோக்கல்ல ஃபர்ஸ்ட் 2 LO. ஓகேங்களா? இந்த கமெண்ட் நான் இங்கே கொடுத்துருப்பேன் கைஸ். ஓகேங்களா? இங்க கொடுத்துருக்கு பாருங்க. ஓகேங்களா? டிஃப் ஜி LOனா LO, இல்லைன்னா ரிமோட் வேணும்னா RE கொடுத்துக்கணும். தட்ஸ் இட். ஓகேங்களா? டிஃப் ஜி LO அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இந்த சேஞ்சஸ் இங்க வந்துடும். ஓகேங்களா? இப்போதைக்கு எனக்கு ஒரு லைன் சேஞ்சஸ், அவன் 100 லைன் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் 1000 லைன் சேஞ்சஸ் பண்ணாலும் என்ன ஆகும், வித்தின் மினிட்ல நீங்க இங்க கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? கொண்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், சேவ் அண்ட் க்ளோஸ். மற்ற ஃபைல்ஸை ஜஸ்ட் க்ளோஸ். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அந்த சேஞ்சஸ் இங்க வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாமா. நான் இப்போ எந்த பிரான்ச்ல இருக்கேன்னு செக் பண்ண போறேன்.
எந்த பிரான்ச்ல இருக்க? மாஸ்டர். இண்டெக்ஸ் டாட் ஃபைல் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நீங்க அங்க என்ன கொடுத்தீங்களோ அது கரெக்டா வந்திருக்கா இல்லையா? ஓகேங்களா? இது கஷ்டமா இருக்கா? இவ்வளவு ஈஸியா நம்மளால முடிக்க முடியுமா செந்தில்? மேனுவலா பண்ணோம்னா அதாவது நாங்க என்ன பண்ணுவோம்னா, நீங்க வந்து இந்த டூல்லயே எல்லா வேலையும் பண்றீங்க. ஹலோ எஸ் அம்மா பேசுறது. ஹலோ சொல்லுங்க செந்தில். ஹலோ செந்தில், நீங்க அன்மியூட் பண்ணுங்க செந்தில். நான் மியூட் ஆல் கொடுக்குறேன். ஓகே, சாரி, நோ ப்ராப்ளம். ஹலோ, நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ வந்து இந்த டூல்லையே பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த டிஃப் வந்து லைக் அஸ் யூ செட் நாங்கள் விண்டோஸோடைய டூல்லையும் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்கள்கிட்ட வந்து நாங்கள் என்னன்னா லைக் ஜாவா கோட், ஜாவானா அவங்களோட எடிட்டர் இருக்கும், .NETனா அவங்களோட எடிட்டர் இருப்பாங்க. அந்த எடிட்டரில் போயிட்டு எந்த ஃபைலோ அந்த ஃபைலில் போயிட்டு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ அப்ரண்ட்டாக ஒருத்தரோட சேஞ்சஸே வேணான்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுவோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2 பேரும் ஒரு புது ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே லோனுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எனக்கு புரியுது. 2 பேரோட சேஞ்சஸும் வேணும்னு சொல்றீங்க. வேணும்னும் போது என்ன பண்ணுவோம், ஒருத்தர் மேலே அலைன் பண்ணிட்டு இன்னொருத்தர் கீழே அலைன் பண்ணிட்டு நாங்கள் அதை வந்து சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட்னு அந்த ஃபைலை மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவோம். அதையும் நான் இங்க கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு கான்செப்ட், அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் தான் போயிருக்கு, கரெக்டா? ஆனா 2 டெவலப்பருமே ஒத்த கால்ல நிக்கிறான். எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு அப்படிலாம் வரக்கூடாது, எனக்கு 2 சேஞ்சஸுமே வேணும் அப்படின்னு கேட்டேன்னா நீங்க ரீபேஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். என்ன கான்செப்ட்? ரீபேஸ் கான்செப்ட். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, சேம் சினாரியோ நான் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு மாஸ்டரு, டெவ், டெஸ்ட் அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு என்ன இருக்கு? 3 பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3 பிரான்ச்லயும் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கமிட் இருக்கு. ஓகேங்களா? இந்த டெவலப்பர் என்ன பண்றான்? லாகின் சேஞ்சஸ் ஒர்க் பண்றான். ஓகே, இந்த டெவலப்பர் லோன் மாடியூலுக்கு ஒர்க் பண்றான். ஓகேங்களா? சேம் தான், கான்ஃப்ளிக்ட் நடக்கிற அதே கான்செப்ட் தான் கைஸ். ஓகேங்களா? நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவனோட சேஞ்சஸ் இவன் மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறான்? இந்த லோன் மாடியூல் போயிட்டு மாஸ்டர்ல அவனுடைய சேஞ்சஸை போட்டுறான். ஓகேங்களா? இவன் வந்து பிரேக் போயிட்டு வந்து இவன் மர்ஜ் பண்ணணும்னு நினைச்சானா என்ன ஆகும்? மர்ஜ் கான்ஃப்ளிக்ட் ஆயிடும். ஓகேங்களா? எந்த ஒரு சீனியர் டெவலப்பருமே என்ன பண்ண மாட்டான்? டைரக்டா லாக்லாம் செக் பண்ணாம போயிட்டு மர்ஜ் பண்ண மாட்டான். ஜஸ்ட் செகண்ட் கைஸ். ஹலோ யாருப்பா? யா good performance. I think previous will be 8.5 Rupa. 8.5 means yes. It's a E2. Yeah, E2.2.1. Yeah. In HCL, I'm joined for 21 Rupa. Oh, you want the exact date of joining? Overall is 11.5 Rupa. Yeah. No Rupa. Yeah, previous managers they are given, but it's not happening. Okay. A rapid COE. RAPID.
Yeah, ERS rapid civil. Yeah, that only. Yes. Okay. Yeah, that's okay. Yes, that's fine. No, I'm not getting information. Yeah. Yeah, I know that. 20. Okay. I think I already put it in master data. The 30th of August, 2021. No, 30. 30. Yeah. No. No. Yeah, sure, Rupa. Yeah, thanks, Rupa. Yeah, thanks. Bye. Sorry, guys. Another call பண்றாங்க. Guys, I'm audible? Yeah. Okay. எங்க விட்டேன்னு தெரியலையே. சரி, ஓகே. ஓகே. இந்த merge conflict நடக்காம எப்படி அவாய்ட் பண்றதுன்றதை பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? ஓகே. நான் இப்போ ஒரு சீனியர் டெவலப்பரா இருந்தேன்னா, நான் ஒரு merge பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் git log செக் பண்ணுவேன். இல்ல என்ன பண்ணுவேன்? git log அப்படின்றத போட்டு செக் பண்ணும். ஓகேங்களா? என்னுடைய பிரான்ச் ஓகேங்களா? இப்போ நான் எங்க இருக்கேன்? ஐ மீன் நார்மல் பிரான்ச். ஓகேங்களா? எந்த பிரான்ச்ல இருக்கேன்? மாஸ்டர்ல தானே இருக்கேன். மாஸ்டர்ல இருக்கேன். ஓகேங்களா? நான் இருக்கிற பிரான்ச்ல இருந்து git log அப்படின்னு போட்டேன்னா என்னுடைய பிரான்ச்சோட கமிட்டும் எங்க இருக்கு அப்படின்றது தெரியும். மாஸ்டருடைய பிரான்ச் கமிட் எங்க இருக்குன்னு தெரியும். கரெக்டா? அப்போ இந்த merge கான்ஃபிளிக்ட் நடக்காம இருக்குன்னா இந்த கான்செப்ட் நமக்கு தேவை. கரெக்டா? அப்படி இல்லாம இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் அதிகமா இருக்குன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், டைரக்டா போயிட்டு merge பண்ண மாட்டேன். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் merging நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா ரீபேஸ் அப்படின்றத பண்ணுவேன். ஓகேங்களா? எப்படின்றது பார்க்கலாம். ஓகே, சும்மா ஒரு ரீபேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீபேஸ் index.html அடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ test.txt ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் கைஸ், நான் சும்மா இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் போடுறேன். ஓகேங்களா? நீங்களும் அப்படியே பண்ணிடாதீங்க. ஓகே, git init ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். git add, git commit, ஓகே. நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்றேன்,
சேம் ஃபைல்ல போயிட்டு ஓகே ரெண்டு கமிட் பண்ணிட்டேன் கரெக்டா. இப்பதான் நான் என்ன பண்ண போறேன், ஐ வாண்ட் டு கிரியேட் அ பிரான்ச். ஓகேங்களா, கிட்டு பிரான்ச் டெவ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன், கிட்டு பிரான்ச் டெஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெவ் பிரான்ச்சுக்கு போக போறேன். ஓகேங்களா, ஸோ கிட் செக் அவுட் டெவ் போயிட்டேன். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நீங்க பார்த்ததா கைஸ். ஓகேங்களா, அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டரா பண்றேன். ஓகே, இங்க இவன் எதுக்கு ஒர்க் பண்றான், லாகின் பேஜுக்காக ஒர்க் பண்றான். கரெக்டா, லாகின் பேஜ் கிட்டு. இப்போதைக்கு நான் கிட் கமிட் பண்ணல. ஓகேங்களா, நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். கிட் லாக் ஐஃபன் ஒன் லைன் போடுறேன். ஓகேங்களா, எனக்கு என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் இருக்கிற 3 பிரான்ச்லயும் சேமா இருக்கு. கரெக்டா, இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ போயிட்டு கமிட் பண்ண போறேன். git commit -m. ஓகே, இது என்னுடைய லாகின் கமிட். கரெக்டா, லாகின் கமிட் அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வந்து கமிட் ஆயிடுச்சு. இப்போ நான் git log -1 லைன் போட்டா என்ன வரும், யாராச்சும் அவுட்புட் சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணுங்க கைஸ், என்ன வரும், எனி ஐடியா? கைஸ், am audible? ஓகே ஓகே ஓகே, இங்க பாருங்க என்ன வருது, டெஸ்ட்லயும் மாஸ்டர்லயும் செகண்ட் கமிட்டோட நின்றுடுச்சு. ஓகேங்களா, என்னோட டெவ் மட்டும் என்ன இருக்கு, ஒரு கமிட் அஹெடா இருக்கு. ஓகேங்களா, அதிகமா இருக்கு. ஓகேங்களா, அப்போ டெஸ்ட்லயும் மாஸ்டர்லயும் செகண்ட் கமிட்டோட நின்றுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த பிரான்ச்சை, அதாவது வந்து என்னோட டெவ் பிரான்ச்சை மாஸ்டரோட மெர்ஜ் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு மாஸ்டர் ஸ்மூத் மெர்ஜ் ஆகுமா ஆகாதா கைஸ், ஆகுமா ஆகாதா? என்ன கான்செப்ட், கரண்ட் பிரான்ச்சோடைய ப்ரீவியஸ் கமிட். கரெக்டா, இதுதான் என்னுடைய டெவ் பிரான்ச்சா கரண்ட் பிரான்ச். ப்ரீவியஸ் கமிட் என்னது, செகண்ட் கமிட். கரெக்டா, மாஸ்டர் பிரான்ச்சுடைய லாஸ்ட் கமிட் இது எங்க பார்க்கலாம், இதுதான் மாஸ்டர் லாஸ்ட் கமிட். எதுல இருக்கு, செகண்ட் கமிட். ரெண்டுமே சேமா இருக்கா, அப்ப எனக்கு என்ன ஆகும், ஸ்மூத் மெர்ஜ் நடக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், git செக் அவுட். இது ரீவொர்க் மாதிரி தானே ஜி? சரி சொல்லுங்க. இப்ப அந்த பேஸ் எடுத்துட்டு இந்த கோட் எடுத்து அதுல நீங்க மேட்ச் பண்றீங்களா? ஆமா இருங்க, நான் இப்ப பண்றேன் பாருங்க. ஓகேங்களா, இப்போ git செக் அவுட் டெஸ்ட் அப்படின்றத டெஸ்ட்ன்ற பிரான்ச்சுக்கு போயிடுறேன். ஓகேங்களா, இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் கிரியேட் நியூ ஃபைல். அதே ஃபைல்ல கூட ஒர்க் பண்ணல. ஓகேங்களா, புதுசா ஒரு ஃபைலே கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, test1.txt ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, இதுல வந்துட்டு என்னுடைய லோன் மாடியூல்ஸ் நான் ஒர்க் பண்றேன். ஓகே, git add டாட் git commit -m loan. ஓகே, இங்கேயே நான் என்ன பண்றேன், கமிட் பண்றதுக்கு முன்னாடி git log -1 லைன் போட்டு காமிக்கிறேன். என்னவா இருக்கு, மாஸ்டரும் டெஸ்டும் செகண்ட் கமிட்டோட நிக்குது. ஓகேங்களா, ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ நான் கமிட் பண்ணனா என்ன ஆகும், என்ன ஆகும் கைஸ்? இவ்வளவு நேரம் ஆக்டிவா தானே நீங்க, ஒரு ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ள டவுன் ஆயிருவீங்க. மெர்ஜ் ஆயிரும். ஓகே, லோன் மாடியூல்ன்றதை நான் என்ன பண்றேன், என்னுடைய டெஸ்ட் பிரான்ச்ல கமிட் பண்றேன். ஓகேங்களா, கமிட் பண்ணிட்டு git log -1 லைன் போட்டு பார்த்தனா எனக்கு என்ன இருக்கும், டெஸ்ட்ன்றது மாஸ்டரோட ஒரு ஒரு சேஞ்சஸ் ஹேடா போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த டெஸ்ட்டை நான் மாஸ்டரோட மெர்ஜ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், ஸ்மூத் மெர்ஜ் ஆகும். என்ன கான்செப்ட், கரண்ட் பிரான்ச்சோடைய ப்ரீவியஸ் கமிட் எது, செகண்ட் கமிட். ஓகேங்களா, மாஸ்டருடைய கரண்ட் கமிட் எது, செகண்ட் கமிட். ஓகேங்களா, அப்ப எனக்கு என்ன நடக்கும், ஸ்மூத் மெர்ஜ் நடக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் என்ன ஆகும், ஸ்மூத் மெர்ஜ் ஆகும். கரெக்டா, கரெக்ட் தானேப்பா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், git merge. ஓகேங்களா,
கிட் merge எந்த பிரான்ச்சை merge பண்ண போறோம்னா டெஸ்ட் பிரான்ச்சை merge பண்ண போறோம். ஓகே, டெஸ்ட்ன்ற பிரான்ச்சை merge பண்ண போறேன். merge பண்ணிட்டேன். ஓகேங்களா, கிளியர். இப்போ நான் மாஸ்டர்ல இருக்கேன். git log -- ஒன் லைன் போட்டா எனக்கு என்ன வரும் பாருங்க. மாஸ்டரும் டெஸ்ட்டும் சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்னவே இல்லை, உங்களுடைய டெவ்னு ஒரு பிரான்ச் பிக்சர்லயே இல்லை. பாத்தீங்களா இந்த லாக்ல எங்கன்னா பிக்சர்ல இருக்கா? அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்ப டெவ் எடுத்துட்டு வந்து மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா merge கான்ஃபிளிக்ட் வரும்னு அர்த்தம். ஓகேங்களா, நீங்க ஒரு சீனியர் டெவலப்பரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் merge பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயிட்டு மாஸ்டர் பிரான்ச்ல இந்த மாதிரி லாக் போட்டு நம்மளுடைய கமிட்டும் அந்த கமிட்டும் சேமா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு தடவை. ஓகேங்களா, அப்படி நீங்க செக் பண்ணிட்டு உங்களுடைய பிரான்ச்சஸ் இங்க வரலன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற சேஞ்சஸை ஃபர்ஸ்ட் நீங்க எங்க கொண்டு வரணும், உங்களுடைய பேஸ்க்கு கொண்டு வரணும். தட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த லோன் மாடியூல்ன்றது தான் மாஸ்டருடைய பேஸா இருக்கு. ஓகேங்களா, இந்த பேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வரணும், உங்களுடைய ரெபாசிட்டரிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய சேஞ்சஸ் merge பண்ணீங்கன்னா இப்போ கரெக்டா நடக்குமா? கரண்ட் உங்களுடைய டெவ் பிரான்ச்சோடைய ப்ரீவியஸ் கமிட் என்னது, லோன் மாடியூல். மாஸ்டருடைய கரண்ட் கமிட் எது, லோன் மாடியூல். அப்ப ஸ்மூத் merge ஆகுமா ஆகாதா? கான்செப்ட் கிளியரா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, மாஸ்டர்ல இருக்க லாக செக் பண்றீங்க. ஓகேங்களா, உங்களுடைய பிரான்ச்சே வரலனா சம் இஷ்யூ வில் பி ஹேப்பன். அப்படி இல்லைன்னா மாஸ்டர்ல உங்களுடைய சேஞ்சஸை தாண்டி முன்னாடி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற சேஞ்சஸை உங்க பிரான்ச்சுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சேஞ்சஸை மாஸ்டருக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, ரீபேஸ். இங்க இருக்கிற பேஸை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கமிட்ன்ற பேஸை மாத்தி இப்ப மாஸ்டர்ல இருக்கிற பேஸை கொண்டு வந்து உங்களுடைய பிரான்ச்சோட பேஸா மாத்த போறீங்க. ஓகேங்களா, இதுதான் ரீபேஸ் கான்செப்ட். ஓகேங்களா, அதுக்கு நாம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப எங்க இருக்கிற சேஞ்சஸ் எங்க வரணும் கைஸ், எங்க இருக்கிற சேஞ்சஸ் எங்க வரணும், மாஸ்டர்ல வந்து டெவ்ல மாஸ்டர்ல இருக்கிறது டெவுக்கு வரணும். ஓகேங்களா, அப்ப நீங்க எங்க இருக்கணும், மாஸ்டர்ல இருக்குன்னா டெவ்ல இருக்கணுமா, கமெண்ட் ரன் பண்றதுக்கு முன்னாடி டெவ்ல இருந்து கெட் மெர்ஜ் மாஸ்டர் கொடுக்கணும். git merge கொடுக்க கூடாது. ஓகேங்களா, நீங்க சொன்ன கான்செப்ட் ரைட் தான். நீங்க ஃபர்ஸ்ட் எங்க போகணும்னா செக் அவுட் மாஸ்டர்ல டெவ்ல இருக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க டெவுக்கு ஓகேங்களா, டெவ்ல போயிட்டு git log -- ஒன் லைன் போடுறேன். ஓகேங்களா, எனக்கு என்ன வருது, ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் லாகின் கமிட்னு வருது. ஓகேங்களா, அப்ப லாகின் கமிட் தான் லாஸ்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட்னு இருக்கு. ஓகேங்களா, இங்க நான் என்ன பண்ண போறேன், git rebase. ஓகேங்களா, எந்த பிரான்ச், மாஸ்டர் பிரான்ச்ல இருக்க பேஸ் எடுத்துட்டு வந்து இங்க எனக்கு ரீபேஸ் பண்ணுன்னு சொல்ல போறேன். என்டர் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன சொல்லுது, சக்சஸ்ஃபுல்லி ரீபேஸ்ட் அப்படின்னு வருது. இப்போ நான் git log -- ஒன் லைன் போட்டேன்னா எனக்கு என்ன வருது பாருங்க, ஃபர்ஸ்ட் கமிட்டும் இருக்கு செகண்ட் கமிட்டும் இருக்கு, டெஸ்ட் எனக்கு merge பண்ணால அந்த சேஞ்சஸும் என் பிரான்ச்சுக்கு வந்துருச்சு, என்னோட சேஞ்சஸும் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் இந்த டெவ்ல இருந்து மாஸ்டருக்கு merge பண்றேன், எனக்கு ஸ்மூத் merge ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? ஆகும். ஏன்னா கரண்ட் பிரான்ச்சோடைய ப்ரீவியஸ் கமிட் என்னது, லோன் மாடியூல். லோன் மாடியூல் தான் மாஸ்டருடைய கரண்ட் கமிட்டும். அப்ப எனக்கு என்ன ஆகும், ஸ்மூத் merge ஆகும். இது மூலமா உங்களுக்கு என்ன நடக்கும், டெவலப்பர் 1 உடைய சேஞ்சஸும் மாஸ்டர்ல இருக்கும், டெவலப்பர் 2 உடைய சேஞ்சஸும் மாஸ்டர்ல இருக்கும். தேவா, இப்ப நீங்க ரீபேஸ் கொடுத்தீங்கல, ஆமா, இப்ப நம்ம டெவ்ல வந்து ஆல்ரெடி ஒரு சேஞ்சஸ் இருக்கு சரிங்களா. ஆமா, இப்போ வந்து நீங்க நம்ம மாஸ்டர்லயே ஒரு சேஞ்சஸ் இருக்கு, அந்த மாஸ்டர் சேஞ்சஸ் நம்ம டெவ்க்கு கொண்டு வரீங்க ரீபேஸ் கொடுக்கும்போது. ஆமா, இப்போ வந்து அது லைன்னா கரெக்டா ஆட் ஆயிக்குமா? இப்ப சப்போஸ் பாருங்க எல்எஸ் போடுறேன். ஓகேங்களா, test.txt இருக்கா, test.1txt ரெண்டு ஃபைல் வந்துருச்சா? ஓகே 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 ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், git செக் அவுட் மாஸ்டர், எங்க போயிடுறேன், மாஸ்டருக்கு போயிடுறேன். git merge dev. ஓகேங்களா, டெவ் merge பண்றேன், எனக்கு என்ன ஆச்சு, ஸ்மூத்தா merge ஆயிடுச்சு. git log -- ஒன் லைன் போடுறேன், எனக்கு எல்லா சேஞ்சஸும் இப்போ மாஸ்டர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் லோன் மாடியூல் லாகின் கமிட் எல்லாமே இருக்கும். ரெண்டு டெவலப்பர் சேஞ்சஸ் எனக்கு எங்க போயிடும், மாஸ்டருக்கு போயிடும். ஓகே தேவ், நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கறேன். ட்ரை பண்ணுங்க.
இதோட முடியல இருங்க, இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செர்ரி பிக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? செர்ரி பிக். ஓகேங்களா? செர்ரி பிக்னா என்னது? செர்ரி பழம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? செர்ரி பழம் எப்படி இருக்கும்? கைஸ் வேற எதுனா கேட்டலாம். செர்ரி பிக் தானே போட்டேன். வேற ஏதோ வருது. இது செர்ரி பிளாசம்ங்கிறது வந்து அந்த செடி பூக்கிறது. இதுதான் செர்ரி ஃப்ரூட். கரெக்டா? இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? இதுல எது பழுத்திருக்கோ அதை மட்டும் உங்களால பிக் பண்ணி எடுக்க முடியுமா முடியாதா? முடியும். செர்ரியை விடுங்க, எல்லாரும் நாவப்பழம் மரம் பார்த்திருக்கீங்களா? நாகப்பழம் பார்த்திருக்கீங்களா? கருப்பு கலர்ல குட்டி குட்டியா இருக்குமே ஊர்ல. நாவல் பழம். தெரியும். இல்ல அதுவும் இதே போலதான் இருக்கும். ஓகேங்களா? அதுல ஒரு கொத்தா இருக்கும். ஓகேங்களா? இதுலயாச்சும் எல்லாமே ரெட் கலர்ல இருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனா நாகப்பழத்துல நல்லாவே தெரியும். ஓகேங்களா? என்ன இருக்கும்? ஒரு சிலதெல்லாம் காயா இருக்கும் கிரீன் கலர்ல, ஒரு சிலதெல்லாம் பழுத்தது மட்டும் பிளாக் கலர்ல இருக்கும். கரெக்டா? நாம மரத்துல ஏறி என்ன பண்ணுவோம், அந்த பழுத்ததை மட்டும் தனியா எடுக்கலாம். கரெக்டா? எடுக்க முடியும். இப்ப இந்த மாதிரி இருக்குன்னா எடுக்க முடியுமா முடியாதா? வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ரைட். பிளாக் கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர்ல இருக்கிறது பிஞ்சு. ஓகேங்களா? பிளாக் கலர்ல இருக்கிறது பழுத்தது. அதை மட்டும் நம்மளால தனியா எடுக்க முடியல பிக் பண்ணி. அதே போல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஹாவ் 2 பிரான்ச். ஓகேங்களா? மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்கு, டெவ்னு ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாஸ்டர் பிரான்ச்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட் இருக்கு. ஓகே, இந்த டெவ் பிரான்ச்ல எனக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கமிட் இருக்கு, செகண்ட் கமிட்லாம் வேணாம், நம்ம ப்ராசஸ் வைஸே போகும். ஓகேங்களா? லாகின் சேஞ்சஸ் அப்படின்னு லாகின் சேஞ்சஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணணும் லாகின் சேஞ்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லோன் மாடியூல். ஓகே, நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு. இந்த மாதிரி நிறைய கமிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 4-5 மாடியூலுக்கு ஒர்க் பண்ணிருக்கான்னு வைங்க. ஓகேங்களா? நிறைய கமிட்ஸ் இருக்கு இந்த மாதிரி லைனா. ஓகேங்களா? எனக்கு லாகின் சேஞ்சஸ் என்ன ஆயிடுச்சு, பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? லோன் மாடியூல் பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த கிரெடிட் கார்டும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நான் பண்ண சேஞ்சஸ்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. நான் டெவலப் பண்ண கோட்ல இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்ஜா நான் டெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணலன்னு வைங்க, என்ன நடக்கும்? இப்போ இதை நீங்க மெர்ஜ் பண்ணீங்கன்னு வைங்களேன், டெவ் பிரான்ச்ல இருந்து மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் கைஸ்? இங்க இருக்கிற எல்லா சேஞ்சஸ் தானே மேல போகும். கரெக்டா? இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகே, ஆனா எனக்கு அப்படி போக கூடாது. ஓகேங்களா? எனக்கு இந்த 2 சேஞ்சஸ் மட்டும் தான் போகணும், இல்ல இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் போகணும். எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு பேர் தான் செர்ரி பிக். ஓகேங்களா? இங்க என்ன பண்றோம், நமக்கு எத்தனை கமிட் இருந்தாலும் ஏதாச்சும் பர்டிகுலர் கமிட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், we can merge into the master. mergeல செர்ரி பிக் மூலமா நம்ம எடுத்துட்டு போயிட்டு மாஸ்டர்ல போடலாம். ஓகேங்களா? இதுதான் செர்ரி பிக் கான்செப்ட். கான்செப்ட் கிளியரா? இதுக்கு நீங்க யூஸ் பண்ண போற கமெண்ட்டும் நான் இங்கே போட்டிருப்பேன் இல்லையா? ஐயோ பாருங்க, கிட்டி செர்ரி பிக்கு எந்த ஐடி கொடுக்கணும், உங்களுடைய கமிட் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா? இதை நீங்க ட்ரை பண்றீங்களா கைஸ்? தேவா, இது வந்து நான் செர்ரி பிக் ஐடி கொடுத்து, அதாவது நான் இப்ப சப்போஸ் என்னோட இது வந்து டெவல இருக்கு, நான் மாஸ்டர்ல வந்து அந்த இதை கொண்டு போகணும்னு வச்சுக்கேன். இப்போ மாஸ்டருக்குள்ள போயிட்டு தான் நான் செர்ரி பிக் கொடுக்கணுமா? ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. எந்த சேஞ்சஸ் எங்க வரணுமோ அங்க தான் கொடுக்கணும். இங்க போயிட்டு நீங்க கிட் மெர்ஜ் கொடுப்பீங்கல்ல, கிட் மெர்ஜ்க்கு பதிலா என்ன பண்ண போறீங்க, இந்த கமெண்ட் கொடுக்க போறீங்க, கிட் செர்ரி பிக்கு செர்ரி ஐஃபன் பிக். ஓகேங்களா? தென் இந்த ஐடின்ற இடத்துல உங்களுடைய கமிட் ஐடி, இந்த லாகின் சேஞ்சஸ்க்கு கண்டிப்பா ஒரு இந்த மாதிரி ஒரு கமிட் ஐடி வந்திருக்குமா? ஓகேங்களா? அந்த கமிட் ஐடி கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, ட்ரை பண்ண முடியுமா? முடியுது. ஓகேங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேவா, அந்த பழைய கமெண்டை ஷேர் பண்ணிருங்க தேவா. ஓகேங்க. நெக்ஸ்ட் இருங்க, இன்னும் முடியல. என்ன இது இழுத்துட்டே போதெல்லாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா கிட்டுன்றது இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஆனா நம்ம ரியல் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் தான் நிறைய தடவை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, இந்த கிட்டு இந்த ரெப்போவையே யார் தான் மெயின்டைன் பண்ணுவா? நாம தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த என்டையர் ரெபாசிட்டரி, இப்போ இதுதான் ஒரு ரெபாசிட்டரின்னு வைங்க.
ஜஸ்ட் ஐ கிளிக் எனி ரெபாசிட்டரி. இந்த மாதிரி இருக்கிற எல்லா ரெபாசிட்டரி எல்லா திங்ஸையும் நாம தான் என்ன பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு டெவலப்பருக்கு அக்சஸ் கொடுக்கறது நாம தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஒரு டெவலப்பருக்கு அக்சஸ் ரிவோக் பண்றது நாம தான் ரிவோக் பண்ணுவோம். ஓகேங்களா? குரூப் கிரியேட் பண்றது இந்த மாதிரி எல்லாமே நாம தான் என்ன பண்ணுவோம், பண்ணுவோம். ஓகேங்களா? கிளியரா? ஓகே தேவா. அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் பார்த்துடலாம். ஓகே, just a second please. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் என்னுடைய ரெபாசிட்டரின்னு வைங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ரெபாசிட்டரி. ஓகேங்களா? இந்த ரெபாசிட்டரியில் எனக்கு ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு, மாஸ்டர் பிரான்ச் ஒன்று தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பர்டிகுலர் பிரான்ச்சை மாஸ்டர் பிரான்ச்சை நினைச்சவங்களாம் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு merge பண்ணக்கூடாது. ஓகேங்களா? யாருமே இதில் வந்து டைரக்டா என்ன பண்ணக்கூடாது, சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. நம்ம நினைச்சோன்னா என்ன பண்ணலாம், இந்த டைரக்டா டாக்கர் ஃபைல்ஸ் போயிட்டு, ஓகேங்களா, என்னால் என்ன பண்ண முடியும், டைரக்டா எடிட் பண்ணிட்டு இங்க ஏதாச்சும் ஒன்று நான் டைரக்டா எடிட் பண்ணிட்டு கமிட் பண்ண முடியும். என்னால் டைரக்டா கமிட் டைரக்ட்லி த மாஸ்டர் பிரான்ச்னு கேட்குதா, கமிட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், இது கமிட் ஆகிடும். எந்த சேஞ்சஸ் கொடுத்தாலும் கமிட் ஆகும். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ லைக் திஸ். ஓகேங்களா? என்னுடைய மாஸ்டர் பிரான்ச்ல யாருமே என்ன பண்ணக்கூடாது, டைரக்டா கமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க உங்களுடைய பிரான்ச்சை, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் என்னுடைய பிரான்ச், மாஸ்டர் பிரான்ச். ஓகேங்களா? இங்க இந்த ரெபாசிட்டரிக்குள்ளார செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கா, இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸ்குள்ளார பிரான்ச்சஸ் அப்படின்னு இருக்கா, பிரான்ச்சஸை கிளிக் பண்ணிட்டு ஓகே ஆட் பிரான்ச் ப்ரொடெக்ஷன் ரூல் அப்படின்றத எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஆட் கொடுத்துட்டு இங்க நீங்க உங்களுடைய பிரான்ச் நேம் கொடுக்கணும். நம்மளுடைய பிரான்ச் நேம் என்னது, மாஸ்டர். ஓகேங்களா? மாஸ்டர்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ரெக்வயர்ட் ஃபுல் ரெக்வஸ்ட் பிஃபோர் மர்ஜிங். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, டைரக்டா என்னால என்ன பண்ணக்கூடாது, யாருமே கமிட்டும் பண்ணக்கூடாது, மர்ஜும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மர்ஜ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபுல் ரெக்வஸ்ட்ன்றதை ஒருத்தவங்க ரைஸ் பண்ணணும். ஃபுல் ரெக்வஸ்ட் இல்லாம யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாஸ்டர் பிரான்ச்ல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கீழே ரெக்வயர்ட் அப்ரூவல்ஸ் அப்படின்னா என்னன்னா, நான் ஃபுல் ரெக்வஸ்ட் மட்டும் இல்ல, அதை யாராச்சும் ஒருத்தவங்க என்ன பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும்னு சொல்றேன். எத்தனை பேர் அப்ரூவ் பண்ணணும்னு கேக்குது. நீங்க ஒருத்தர் வச்சாலும் சரி, 2 பேர் வச்சாலும் சரி. ஓகேங்களா? தட் அப் டு ப்ராஜெக்ட் டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? 2 பேர் என்னன்னா, உங்க டீம்ல மினிமம் 2 பேராச்சும் அந்த புல் ரெக்வெஸ்ட் என்ன பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ரூவ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், உங்களால அந்த சேஞ்சஸை மாஸ்டர்ஸ்க்கே கொண்டு போக முடியும். ஓகேங்களா? கிளியரா கைஸ்? ஓகே தேவா. அந்த மெம்பர்ஸ் எங்க ஆட் பண்றது, அந்த மெம்பர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா புல் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்ணும்போது ஆட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெக்வயர்ட் ஸ்டேட்டஸ் செக் டு பாஸ் பிஃபோர் மர்ஜ். ஓகேங்களா? இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இது என்ன எப்படிலாம் ஒர்க் ஆகுன்றது கீழே சொல்லியிருப்பான். ஓகேங்களா? இது நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்டேட்டஸ் செக் பண்ணும். ஓகேங்களா? பிஃபோர் மர்ஜிங். இதே போல இதுல இம்பார்ட்டன்டான திங்ஸ், இப்போ நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கரெக்டா, இந்த கிட்டுக்கு யாரு, நான் தான் அட்மின். ரியல் டைம்ல டெவாப்ஸ் இன்ஜினியர் நீங்க தான் அட்மினா இருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாஸ்டர்ல என்ன பண்ண முடியும், டைரக்டா போயிட்டு மர்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்மினால கூட எனக்கு மர்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதுக்கும் யூ ஹேவ் அ ஆப்ஷன். ஓகேங்களா? டு நாட் அலோவ் பைபாசிங் த அபோவ் செட்டிங். இப்படி இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தா கூட உங்களால என்ன பண்ண முடியாது, இந்த ரூலை பைபாஸ் பண்ண முடியாது. கிளியரா? ஓகே தேவா. ஓகே தேவா. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பிரான்ச்சை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே, கிரியேட்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்ளிகேஷனா ஒரே நிமிஷம் கைஸ். நான் ஏன் இவ்வளவு கான்செப்ட் சொல்லி தரேன்னா, ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணணும், எல்லாருமே உங்களுக்கு எது புரியுதோ அதை சொல்லணும். ஆனா எல்லாருமே சேமா சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பண்ண மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, மாஸ்டர் பிரான்ச்
ப்ரொடெக்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாமா? DevOps CI/CD போயிட்டேன். ஓகேங்களா? அதே போல டாக்கர் ஓபன் பண்றேன். ஏதோ ஒரு ஃபைல் ஓகேங்களா? எடிட் கொடுத்துட்டு இந்த 2 நியூ லைனை டெலிட் பண்ணிட்டு கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன வருது பாருங்க. என்ன வருது? Create a new branch for this commit and start a pull request அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அப்போ உங்களால என்ன பண்ண முடியாது? டைரக்டா யார் நினைச்சாலும் அந்த மாஸ்டர் பிரான்ச்சை டைரக்டா எடிட்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு என்ன ஆகும்? புதுசா ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? அப்டேட் டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்களே, இங்க தான் ஆட் பண்ணும். ரிவ்யூவர்ஸ் இருக்கா? இந்த ரிவ்யூவர்ஸ்ல கொடுத்துட்டு யாருக்கு நீங்க அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ரிவ்யூவர் உங்களுடைய குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி மூவிங். ஓகேங்களா? எங்க போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர் கேக்குது. ஓகேங்களா? ஒரு ரிவ்யூவர் என்ன பண்ணணும்? ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே கொடுத்தானா அடுத்த ரிவ்யூவருக்கு போகும். ஓகேங்களா? அந்த ரிவ்யூவர் ஓகே பண்ணிட்டு கொடுத்தாதான் என்ன ஆகும்? இந்த சேஞ்சஸ் உங்களுடைய மாஸ்டர்ல merge ஆகும். ஓகேங்களா? இதுதான் புல் ரெக்வெஸ்ட். கிளியரா? பிரான்ச் ப்ரொடெக்ஷன் கிளியரா கைஸ்? நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ஓகே. இங்க கொலாபரேஷன் ஒன்னு இருக்கு பாருங்க. இங்க தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? யூ நீட் டு கிரியேட் a group and teams. ஓகேங்களா? டைரக்ட் அக்சஸ் கொடுக்கிறது இங்க தான் கொடுக்க போறீங்க. எந்த அக்சஸ் தந்தாலும் நீங்க இங்க தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்க போயிட்டு ஆட் பீப்புள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ரெபாசிட்டரிக்கு யாருக்காச்சும் நீங்க அக்சஸ் கொடுக்கறதுனா இங்க தான் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஆட் பீப்புள்ஸ் அப்படின்னா 1 or 2 மெம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ யாருக்காச்சும் கிட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட நேம் சொல்லுங்க. சும்மா வருதான்னு பார்க்கலாம். கைஸ் பாக்குறேன், பார்த்து சொல்றேன். சும்மா அப்படியே நேம் சொல்லுங்க. டைப் பண்ணாவே வரும். விஸ்வா ஹரி. விஸ்வால இவ்வளவு பேர் இருக்காங்களா? விஸ்வா ஹரி இதுவா? தெரியல, ஒரே நிமிஷம் இருங்க. நான் கிட்லாப் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணேன். இப்பதான் ரீசெண்டா கிட்டப் யூஸ் பண்ணேன். ஒரே நிமிஷம். இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? எந்த பர்சனுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனை இன்வைட் கொலாபரேட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மெயில் போயிடும். அவங்க ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க? அவங்களும் இந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரிக்கு அக்சஸ் வந்துடும். ஓகேங்களா? கிளியரா? இப்போ இதுலயே நீங்க மல்டிபிள் திங்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரூல்ஸ் கிரியேட் பண்றது நம்ம ஆல்ரெடி சொன்னீங்களா? அதே தான் ரூல் செட். ஓகேங்களா? என்வரான்மெண்ட் கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் மீன் பை என்வரான்மெண்ட்னா நீங்க ஒரு தனியா ஒரு என்வரான்மெண்ட் வேரியபிள் நீங்க வந்து பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நீங்க தனியா வேரியபிள்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். தட் அப் டு யுவர் விஷ். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு பிரான்ச்சுக்கானது. ஓகேங்களா? ஒரு பிரான்ச்சுக்கான செட்டிங். ஓகேங்களா? என்வரான்மெண்ட் வேரியபிள் எதுக்கு இங்க வருது? இங்கே கிட் ஆக்ஷன்லாம் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க GitHubலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா CI/CD பண்ணலாம். கிட் ஆக்ஷன் தனியா இருக்கு. இங்க இருக்கா? இது நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வெனவர் இப்போ நம்ம ஜென்கின்ஸ் யூஸ் பண்றோம்ல அது பண்ற எல்லா ப்ராசஸும் இங்க பண்ணலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்வரான்மெண்ட் வேரியபிள் தான் செட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஜென்கின்ஸ் போனீங்கன்னா இல்லைன்னா Azure CI/CD போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஜென்கின்ஸ் உடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, சாரி டாக்கருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, கியூபர்னெட்ஸ் உடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஓகேங்களா? இல்லைன்னா சீக்ரெட் கீ இதெல்லாமே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவீங்களா? அதே போல இங்க கிட் ஆக்ஷன்றது CI/CD. ஓகேங்களா? இந்த கிட் ஆக்ஷன் யூஸ் பண்றதுக்கான என்வரான்மெண்ட் வேரியபிளை நீங்க இங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கைஸ் கிளியரா? ஓகே. இப்போ 2 பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு பிரான்ச்சை டெல் பண்ணணும். எப்படி டெல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர் ரெபாசிட்டரி போகணும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ரெபாசிட்டரி போயிட்டு எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கோ அந்த பிரான்ச்சஸ் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த பிரான்ச் உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறீங்களோ இங்க டெலீட். ஓகேங்களா? டெலீட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு பிரான்ச்சஸ் பாருங்க. ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த பிரான்ச்சை ரீட் ஒன்லி. இப்போ யாரோ ஒருத்தவங்க ஃபைல மட்டும் கேட்டாங்கல்ல, எனக்கு அந்த ஃபைல்லாம் இல்ல அந்த ரெபாசிட்டரியை நான் ரீட் ஒன்லி மாத்தணும். யாருமே எடிட்டே பண்ணக்கூடாது அப்படின்னா இங்க டைரக்டா வருவேன். ஓகேங்களா? கொஞ்சம் கீழே வாங்க. டைரக்டா செட்டிங்ஸ் மட்டும் தான் வந்திருக்கேன். ஓகேங்களா? செட்டிங்ஸ் வந்துட்டு அட் லாஸ்ட் கீழே வந்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இப்போ நான் பப்ளிக்கா கிரியேட் பண்ணிருக்கேன். அதை நீங்க பிரைவேட்டா மாத்தணும்னா இங்க சேஞ்ச் விசிபிலிட்டின்றதை நீங்க கொடுத்தீங்கன்னா பப்ளிக்ல இருந்து என்னவாயிடும்?
பிரைவேட்டா மாறிடும். பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கா நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? டெலிட் த ரெபாசிட்டரினா இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இட் வில் பி டெலிட்டிங். ஓகேங்களா? இந்த ரீட் ஒன்லி வேர் இஸ் தட்? ஏன் வரல? ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். வரணுமே. எங்கேயாச்சும் ஒழிச்சிட்டானா? இதோ இருக்கு பாருங்க. ஆர்கைவ் திஸ் ரெபாசிட்டரி. ஓகேங்களா? இது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? ரீட் ஒன்லி மோடுக்கு போயிடும். ஓகேங்களா? அகைன் நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒரு என்ன சொல்றது? ஒரு அட்மினால மட்டும் தான் வந்து அந்த ரீட் ஒன்லில இருந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? கிளியரா? பர்టిక్యులர் யூசருக்கு ரீட் ஒன்லி கொடுக்க முடியுமா? அது நான் இங்க சொல்லணும்ல, கொலாபரேஷன் கொடுத்து ஒரு பர்சனுக்கு நீங்க ஆட் பண்ணலாம்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சும்மா கொடுக்குறேன். என்ன தேவகுமாரனே இருக்கா பாருங்க. இதுல எது என்று சும்மா கொடுக்குறேன். தேவகுமாரன் 12 ஆட் திஸ் ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? பெண்டிங்ல இருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? அவங்க கன்ஃபார்ம் பண்ணா வரும். ஓகேங்களா? இப்போ இந்த பர்சனுக்கு மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரெக்வஸ்ட் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ரீட் ஒன்லி அக்சஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம். அவன் அக்செப்ட் பண்ணாதான் அது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? மேனேஜ் அக்சஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே? இவங்க ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணா நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ரீடு, ரைட்டு எந்த அக்சஸ் வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே சார். இதே போல ஒரு குரூப்புக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? வேற எதனா மிஸ் பண்றோமா? ஐ திங்க் தட்ஸ் எனஃப். இல்ல நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறமா மறந்துடும். ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் கிட் ஓவர்வியூஸ். ஓகேங்களா? கிளியரா? ஓகே தேவா, அந்த கமெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ண எக்ஸெல்லே இருக்குங்க இல்லையா? அப்படி அந்த எக்ஸெல்ல 3 டேப் இருக்கும்.